ஸ்ருதிஸ்மிருதிபுராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாதம் சங்கரம் லோகசங்கரம் சங்கரம் சங்கராச்சாரியம் கேசவம் பாதராயணம் சூத்ரபாஷ்யகிருதௌ வந்தே பகவந்தः புனः புனः நிதயே சர்வவித்யானாம் விஜஷே பவரோகிணாம் குரவே சர்வலோகானாம் தக்ஷிணாமூர்த்தயே நமः. ஓம் சகனா பவது சகனௌ புனக்து சக வீர்யங்கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. சாதன போதினி. அது இல்லாமல் இன்னைக்கு பார்க்க வேண்டிய ஸ்லோகம் 6வது ஸ்லோகம். உங்கள் ஜெராக்ஸில் 6வது பக்கம். ஈஸ்வரார்ப்பண புத்திஷ்ச பிரசாதத்வேன பாவனா கர்ம காலே பலப்பிராப்தௌ கர்த்தவ்யே தே யதாக்ரமம். ஈஸ்வரார்ப்பண புத்திஷ்ச பிரசாதத்வேன பாவனா கர்ம காலே பலப்பிராப்தௌ கர்த்தவ்யே தே யதாக்ரமம். அதிசூக்ஷ்மமான விஷயத்த ரொம்ப சிம்பிள் லாங்குவேஜில் நமக்கு சுவாமிஜி கொடுத்துருக்கார். இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஈஸ்வர போன கிளாஸில் நம்ம பார்த்தது தான், ஒரு கர்மத்தை செய்யும் பொழுது, கர்மம் போது நம்மளுடைய டே டு டே ஆக்டிவிட்டீஸ், இறைவன் நமக்கு கொடுத்த கர்மம், அதை நீங்கள் செய்யும் பொழுது அந்த கர்மத்தில் மாற்றம் தேவையில்லை. அந்த கர்மத்தை செய்யும் போது ஆட்டிடியூட், பாவனா எப்படி இருக்கணும், அந்த மாதிரி அதுக்கு பேரு கர்மயோகம். அந்த மாதிரி பண்ணும்போது எந்த கர்மம் நம்ம புண்ணிய பாப்பத்தோட என்ன பண்ணுது, நம்மளை கனெக்ட் பண்ணுது. அந்த கர்மம் தான் நம்மளுடைய அக்கௌண்ட்ல வர புண்ணியத்தோடும் பாப்பத்தோடும் என்ன அது கனெக்ட் பண்ணுது. அந்த புண்ணியம் நம்மளை எதோட கனெக்ட் பண்ணுது, சுகத்தோட கனெக்ட் பண்ணுது. பாப்பம் துக்கத்தோட கனெக்ட் பண்ணிடுது. அப்போ அந்த சுக துக்க நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். இப்ப அனுபவிக்கிறோம் அப்படின்னா அது பூர்வ ஜென்மத்துல செஞ்ச புண்ணிய பாப்பத்தை இப்ப நாம அனுபவிக்கிறோம். இப்ப செஞ்சிட்டு இருக்கிறத அடுத்த ஜென்மத்திலேயோ இல்ல அதீத புண்ணியம் அதீத பாப்பம்னு இந்த ஜென்மத்தில் கூட அனுபவிக்கிறோம். அந்த புண்ணிய பாப்பம் தான் நமக்கு அடுத்த பிறவியை கொடுக்கிற பந்தம், நம்ம எனக்குது. ஸோ அந்த கர்மா புண்ணிய பாப்பத்தின் மூலியமாக சுக துக்கத்தோட நம்மளை கனெக்ட் பண்ணுது. அடுத்தது அவனுடைய டிராவலுக்கு அடுத்த ஜென்மத்துக்கு அது கனெக்ட் பண்ணுது. இதுக்கு பேர் தான் கர்ம பந்தம்னு பார்த்தோம். இந்த கர்ம பந்தத்திலிருந்து நாம விடுபடணும் அப்படிங்கும்போது அவர் என்ன சொல்றாரு, அந்த கர்மத்தையே எந்த புண்ணியம் எந்த கர்மம் அண்டலை பண்ணிக்கணும், எந்த கர்மம் அது ஸ்வதர்மம், நித்தியம் கர்மம், நைமித்திக கர்மம், பிராயச்சித்த கர்மம், அந்த கர்மம் தான். எந்த கர்மம் என்னை புண்ணிய பாப்பத்தோட கனெக்ட் பண்ணுதோ அதே கர்மத்தை கையில் வச்சுக்கிறது. பை சேஞ்சிங் த ஆட்டிடியூட் அந்த பந்தத்தோட கனெக்ட் ஆகாம நாம் பண்ணிக்கலாம். திஸ் இஸ் புத்தியோகம், இன்டெலிஜென்ட் வே ஆஃப் லிவிங். அப்போ நமக்கு புண்ணிய பாப்பத்தோட கனெக்ட் ஆகல, அப்ப எதுல கனெக்ட் ஆக மாட்டோம், சுக துக்கத்தோட கனெக்ட் ஆக மாட்டோம். அப்புறம் அடுத்த பிறவி நம்ம கனெக்ட் ஆக மாட்டோம். அதுக்கு பேர் தான் மோக்ஷம். இப்போ இதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன சொல்லி கொடுக்குறாரு, இதை நீ கர்மத்தை எல்லாத்தையும் கர்மயோகமா பண்ணு. என்ன ஆட்டிடியூட், ஈஸ்வரா அர்ப்பணா புத்தி ஃபர்ஸ்ட் ஆட்டிடியூட். ரெண்டாவது பிரசாத புத்தி, அதான் சொல்றாரு ஈஸ்வர அர்ப்பண புத்திஷ்ச. ஈஸ்வர அர்ப்பண புத்தி அப்படின்னா என்ன, நீங்க கர்மத்தை பண்ணும்போது இந்த கர்மத்தை எனக்கு விதித்திருக்கிறது இறைவன், நான் அவருக்காக செய்யறேன் அப்படிங்கிற பாவனையோட செய்யறது. ஏன்னா இப்ப நாம ஒரு கர்மத்தை பண்றோம் அப்படின்னா
அதனுடைய கர்ம பலனை எதிர்பார்த்து பண்ணிட்டு இருப்போம். சமைக்கிறோம் அப்படின்னா கொஞ்ச நேரம் கழிச்சு பசிக்கும், சாப்பிடணும், அதுக்காக சமைக்கிறேன். எனக்கு நான் சமைக்கும் போது இல்லை மற்றவங்களுக்காக, அவங்களுக்கெல்லாம் பசிக்கும், நான் அவங்களுக்காக சமைக்கிறேன். அந்த மாதிரி தான் நாம் அப்பதான் நமக்கு அந்த புண்ணியமாக பண்ணும்போது தர்மத்துக்கு உட்பட்டு பண்ணும்போது அது புண்ணியமாகவும் பாப்பமாகவும் நம்ம அக்கௌண்ட்ல வருது. இவர் என்ன சொல்றாரு, இறைவன் என்ன சொல்றாரு, அந்த கர்மத்தை செய்ய, ஆனா எனக்கு அர்ப்பணமா செஞ்சுட்டு, இறைவன் எனக்கு இதை செய்ய சொல்லி விதித்திருக்கிறார், நான் செய்யறேன். அதான் அர்ப்பணா புத்தி. அர்ப்பணம் பண்றது அப்படிங்கிறது நம்ம எப்படி பண்ணுவோம், ஒரு கோயிலுக்கு போறோம், அர்ப்பணம் பண்றோம் அப்படின்னா நம்ம கையில் இருக்கிற பொருளை சுவாமிகிட்ட கொடுக்கறது, பூவை கொடுக்கறது, கையில் கொண்டு வந்த பாலை கொடுக்கறது, இதெல்லாம் அர்ப்பணம். அந்த மாதிரி இறைவன் என்ன பண்ற சொல்றாரு, சூக்ஷம் இதெல்லாம் பண்ணி பழகினாதான் இங்க வர முடியும். எது, கையில பூ கொண்டு கொடுத்து பழகி 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 இருக்கணும், கோயிலுக்கு போயிருக்கணும், பக்தி சாமி கும்பிட்டுருக்கணும், பூ கொடுத்துருக்கணும், வீட்டில் இருக்கிற பூவை பொறிச்சிட்டு போயிருக்கணும், இல்லை கையில் இருக்கிற காசை கொடுத்து பூவை வாங்கியிருக்கணும். அப்போ காசு என்ன ஆகுது, பூவா மாறுது இல்லையா? ஸோ இதெல்லாம் பழகணும் வாழ்க்கையில். அப்பதான் அர்ப்பணா புத்தின்னு யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் அர்ப்பணம்னு புரிஞ்சுக்கிறக்கே. இது வெரி மச் அவர் கலாச்சாரம் இஸ் நீடட், அவர் கல்ச்சர் இஸ் வெரி மச் நீடட். ஏன்னா அதான் அர்ப்பணா புத்தின்னு என்னங்கிறது வி கேனாட் ரைட் டெஃபினிஷன் ஃபார் அர்ப்பணா புத்தி. தட் இஸ் ஆட்டிடியூட். நம்மளால வார்த்தைகளால் விளக்க முடியாதது அர்ப்பணம்னா என்னங்கிறத வி கேனாட் எக்ஸ்பிளைன் இன் வேர்ட்ஸ். வார்த்தைகளுக்கு எட்டாத உணர்வு அது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க நிறைய விஷயங்கள் அந்த மாதிரி இருக்கு. இப்போ நீங்க வந்து வாட் இஸ் த டேஸ்ட் ஆஃப் குலோப் ஜான், ஸ்வீட்ன்றீங்க, எக்ஸ்பிளைன் ஸ்வீட். கேன் யூ எக்ஸ்பிளைன் இன் வேர்ட்ஸ்? What is the difference between the sweetness of gulab jamun and jalebi? Can we explain? But we know. இதுக்கு அதுக்குள்ள வித்தியாசம் என்னங்கிறதெல்லாம் நல்லா தெரியும். அது இனிப்புங்கிற உணர்வு நமக்கு எப்படிங்கிறது தெரியும். அனுபவம், இனிப்பு சாப்பிடும்போது என்ன அனுபவம் உள்ள ஏற்படுது, we know. Even a child can know. I don't want பாகக்காய், I want ice cream ஏன் கேட்குது, அது டிஃபரன்ஸ்லாம் தெரியும். பட் எத்தனை டிகிரி வாங்கினாலும், எத்தனை பிஹெச்டி வாங்கினாலும், நோபல் பிரைஸே வாங்கினாலும், கேன் யூ ரைட் த எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் த ஸ்வீட் லைக் எந்த டேஸ்ட் வேணாலும்? அது மாதிரி வார்த்தைகளால் விளக்கப்பட முடியாதுன்னு அது இல்லைன்னு இல்லை. ஸ்வீட்னஸ் இல்லையா என்ன, வார்த்தைகளால் விளக்கப்பட முடியாது, அது வார்த்தைகளுக்கு எட்டாத விஷயமா அது இருக்குது. அதை போல அர்ப்பணா புத்தி அப்படிங்கிறது we cannot give right definition. இது உணர்வு. அந்த உணர்வை வந்து அப்படின்னா என்னன்னு கண்டுபிடிக்கணும் ஃபர்ஸ்ட். அப்ப என்ன பண்ணணும், ஸ்வீட்னா என்னன்னு அந்த குழந்தை கேட்ட என்ன பண்ணுவீங்க, இந்த வாயில வெய். அப்பதான் அதுக்கு தெரியும். நீங்க உட்காந்துக்கிட்டு இது ஸ்வீட்டு இது ஸ்வீட்டுன்னு லட்சம் தடவை சொன்னாலும் அதுக்கு என்ன புரியாது. வாட் இஸ் ஸ்வீட், வாட் இஸ் ஸ்வீட், வாட் இஸ் ஸ்வீட் தான் உட்காந்துருக்கும். அதுக்கு என்ன வேலை, ஸ்வீட்னா என்னங்கம்மா, ஸ்வீட்னா என்னங்கம்மா, ஸ்வீட்னா எப்படி இருக்கு உங்களால சொல்ல முடியாது. அப்ப என்ன பண்றோம், கொஞ்சம் ஒரு ஸ்வீட்டை பிச்சு வாயில வச்சா அதட்டு ஸ்வீட். அனுபவபூர்வமாக அறியக்கூடிய விஷயம் ஸ்வீட். அதை போல அர்ப்பணா புத்திங்கிறது அனுபவபூர்வமாக உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு உணர்வு, இட்ஸ் எமோஷன். அதை பெறணும் அப்படின்னா வாயில எப்படி கொண்டு குலோப்ஜானை பிச்சு வச்சாதான் அந்த குழந்தைக்கு ஸ்வீட்டுங்கிறது புரியுதோ. இங்க என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் அர்ப்பணா புத்திங்கிறது புரிஞ்சுக்கிறதுக்கு முதல்ல என்ன, எங்க எல்கேஜிலிருந்து வரணும். ஒரு கோயிலுக்கு போகும்போது வெறுங்கையோட போகாத, குருவை பார்க்கும்போது வெறுங்கையோட போகாத, அரசனை பார்க்கும்போது வெறுங்கையோட போகாத. ஏன் அவங்களுக்கெல்லாம் என்ன பண்ண சொல்லுது சாஸ்திரம், ஏதாவது குடு. நாட் ஃபார் பகவான் சேக், நாட் ஃபார் அரசன் சேக், நாட் ஃபார் குரு சேக். நாம நினைச்சுக்கிறோம் அவங்களுக்காக கொண்டு கொடுக்குறேன்னு. தே ஆர் நாட் இன் நீட் ஆஃப் யுவர் திங்ஸ். உனக்குள்ள அந்த அர்ப்பணா புத்திய அப்படின்னா என்னன்னு ஃபீல் பண்றதுக்கு, அது உணர்வு வெளிக்கொணர்வதற்கு தான் இதெல்லாம் கொண்டு கொடுக்கறது. கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு வா, குருவை பார்க்க போனா, அரசனை பார்க்க போனா. அந்த காலத்துலாம் வெறுங்கையோட போகக்கூடாதுப்பாங்க. அதனாலதான் அவளை போட்டு உருண்டை பண்ணி கொண்டு போனார் கிருஷ்ணருக்கு, வெறுங்கையோட போகக்கூடாது. அப்ப வெறுங்க நாம நினைச்சுக்கிறோம் நம்ம கொடுத்து அதுக்கு அவங்களோட சேக்குக்காக பரா யாரு கொண்டு கொடுக்குறோமோ அவங்க சேக்குக்காக நம்ம கொண்டு போறோம். கிடையவே கிடையாது. இப்ப நீங்க கோயில கொண்டு போய் பாலை கொடுக்குறீங்க, பூவை கொடுக்குறீங்க அப்படின்னா நாட் ஃபார் தேவதா சேக். தே ஆர் நாட் இன் நீட் ஆஃப் யுவர் பால், பூ எக்ஸெட்ரா. அப்புறம் எதுக்கு கொண்டு கொடுக்குறோம், குடமா கொண்டு கோயில கொண்டு பால் ஊத்துறீங்க. எனக்கு டிசீஸ் பொருள் ஆயிட்டு இருக்குது இந்த காலத்துல. எதுக்கு அதை கொண்டு நீங்க வேற எங்காவது கொடுங்க, அது வேற விஷயம்.
பட் அந்த ஒரு ஆட்டிடியூட எப்படி குலோப்ஜான பிச்சு நாக்குல வச்சாதான் அந்த குழந்தைக்கு ஸ்வீட்னஸ்ங்கிறது என்னன்னு புரியுமோ, அத போல அந்த குழந்தையிலிருந்து இறைவனுக்கு கொடுத்துதான் அர்ப்பணா புத்தின்றது அந்த குழந்தை புரிஞ்சுக்கும். அப்ப எதை அர்ப்பணம் பண்ணு முதல்ல புரிஞ்சுக்குது. ஸ்தூலமான அர்ப்பணம் எது கையில் இருக்கிறது கொடுக்கறோம் அப்படிங்கறத அர்ப்பணம் பண்றதுன்னு முதல்ல புரிஞ்சுக்கும். அப்புறம் எங்க வரணும் அர்ப்பணா புத்திங்கிற அல்டிமேட் பாத்தீங்கன்னா அகங்காரத்தை சமர்ப்பணம் பண்றது. அதுல அகங்காரம் என்னன்னு தெரியாம போய் எங்க சமர்ப்பணம் பண்றது. சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம், பூவை கொடுக்கறோம், கோயில கொண்டு பாலை கொடுக்கறோம், கையில் இருக்கிற ஏதோ ஒன்ன கொடுத்து 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 அதுதான் என்னத்தை உங்களுக்கு கலாச்சாரம் பேசிக் அஸ்திவார் பேஸ்மெண்ட் போடுது. அர்ப்பணா புத்தினா என்னன்னு புரிஞ்சுக்க வைக்கும். இது என்ன மாமா ஹோமம் பண்ணும்போது ஐயர் என்ன பண்ணுவார், எல்லாத்தையும் அக்னிக்குள்ள போட்டுட்டு இது என்னுடையதல்ல கொடுத்துட்டேன், இந்திராய ஸ்வாகா இது என்ன மம இந்திரனுக்கு இது கொடுத்தாச்சு, சூர்யாய ஸ்வாகா இது என்ன மம சூரியனுக்கு கொடுத்துட்டேன், இது என்னுடையது இனிமேல் கிடையாது. கொடுத்துட்டோம் அப்படின்னா என்னங்க அர்த்தம், பூவை கொண்டுட்டு போறீங்க, கையில் இருக்க வரைக்கும் நீங்க வீட்டுல பொறிச்ச பூவா இருக்கும், அதை கொண்டே நீங்க வச்சோன்ன அது என்னுடையதாகாது, அது யாருக்கு சொந்தம், எதென்ன அதை உடனே அவர் குருக்கள் என்ன பண்ணுவாரு, நீங்க கொண்டு கொடுப்பீங்க, அதை இன்னொருத்தருக்கு என்னவா கொடுத்துட்டு இருப்பாரு, பிரசாதம் கொடுப்பாரு. நம்ம கொண்டு போய் கொடுக்கறோம், அதை கொண்டே அவர் கொடுக்குறாரு. ஐயோ கொடுத்துட்டாரே சாமி மேலேயே இருக்குன்னு நான் நினைச்சேனே, ஒரு மாலையை நம்ம வாங்கிட்டு போவோம், பிராக்டிக்கலா நம்ம பார்ப்போம். போடுற வரைக்கும் தான் அது நம்பளுது, போட்டுருச்சுன்னா அது தேவதையுடையது. இப்ப அவர் குருக்களை எடுத்துக்கொண்டு யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம், அது பிரசாதமாக கொடுக்கணும். இல்ல நான் கொடுத்தேன், எனக்கு நான் கொடுத்த மாலை எனக்கு கொடு, அது ஒரு சைல்டிஷ்னஸ். கொடுத்துட்டோம் அப்படின்னா என்ன சொல்ல தெரியணும், இதென்ன மம இது என்னுடையதல்ல அப்படிங்கிற ஆட்டிடியூட் வந்துச்சுன்னா அந்த மாலை என்கிட்ட கொடு நான் தான் கொடுத்தேன்னு கேட்போமா என்ன, கேட்கறேன்னு என்ன அர்த்தம், புரியலின்னு அர்த்தம், விஷயம் புரியலின்னு அர்த்தம். நான் கொடுத்த தேங்காயை கொடு பாத்தீங்கன்னா அங்க ஒரே கோயிலெல்லாம் பார்த்தா நான் இந்த தட்டை நான் கொடுக்கலே, அந்த தட்டம் தான் நான் கொடுத்தேன், அதை எடுத்துட்டு வா இதை எடுத்துட்டு வா சொல்லப்படாது. ஏன் இதென்ன மம கொடுக்கும் போதே அவர் கையில கொடுக்கும் போதே எப்படி ஹோமகுண்டத்துல ஐயர் சொல்றாரு, சிந்திராய ஸ்வாகா சனேஸ்வராய ஸ்வாகா எல்லா தேவதைகளும் கொடுத்துருவாரு. கொடுத்தோன்னு அடுத்த உடனே என்ன சொல்ல தெரியணும், இதென்ன மம. அப்பதான் அந்த அர்ப்பணா புத்தின என்னன்னு பழகணும். இப்பதான் பழகிறமா. இப்ப இவரு சொல்ற அர்ப்பணா புத்திக்கு இதெல்லாம் என்னது, பக்தி பிளேஸ் சாதனம் டு நோ த அர்ப்பணா புத்தி. அது சாதனமா இருந்தா இது பிடிக்க போறோம் சாத்தியத்தை. இப்ப இந்த மாதிரி கொடுத்து பால் பூவு பழம் தேங்காய் எது வேணாம், வீட்டுல இருந்து நம்ம சக்கரை பொங்கல் எடுத்துட்டு போவோம், எது வேணா கொண்டே கொடுக்குறீங்க. அப்பா கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன சொல்லணும், இதென்ன மம இது என்னுடையதல்ல இறைவா தேவதையே இது உங்களுக்கு நான் கொடுத்துட்டேன் அப்படிங்கிற ஆட்டிடியூட கொண்டு கொடுத்து கொடுத்து பழகி வேதாந்த கிளாஸ்ல உட்கார்ந்தா கர்மத்தை குடுறான்னா புரியும். அந்த பக்கமே போகாம அது பெரிய ஒரு ஓட்டை அந்த இடத்துல ஒரு பிளாக் மார்க் வச்சுக்கிட்டு என்ன கோயிலுக்கும் போறதுல என்ன அப்படின்னா இல்லாம இங்க உட்கார்ந்தீங்கன்னா புரியாது. வேதாந்த சொல்லி கொடுக்குற விஷயம் புரியாது, என்னமோ இன்ஃபர்மேஷன் உள்ள போயிட்டு இருக்கும், உணர்வு பூர்வமாக நம்மளால அறிய முடியாது. இங்கதான் உணர்வே அங்க பிளாக் ஆகி கிடக்குது. எப்படி நீங்க இறைவனுக்கு கர்மத்தை அர்ப்பணம் பண்ணுன்னா எப்படிங்க புரிஞ்சுக்கிறது? அப்போ சில பேர் கன்ஃபியூஸ் ஆகி என்ன சொல்றாங்க, இப்ப கர்மத்தை சமர்ப்பணம் பண்றதுன்னா நீ சமையல் பண்ணிட்டு இருக்கும் போது, வீடு கூட்டும் போது, ஆபீஸ் ஒர்க் பண்ணும் போது கிருஷ்ணா 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 கிருஷ்ணான்னு சொல்லு சமர்ப்பணமாயிரும், ராமா 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 சொல்லு சமர்ப்பணமாயிரும். சொல்லுங்க தப்பு இல்ல, அது சமர்ப்பணம் அல்ல. அந்த உணர்வு வரணும், இதென்ன மமன்னு ஒரு சொல்றேன் பாத்தீங்களா, இது என்னுடையது அல்ல, அந்த உணர்வோட சமைக்கணும். நீங்க கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்லிட்டு மைண்ட நீங்க வேற ஒரு பக்கம் நீங்க கிருஷ்ணர் உருவத்தை நினைச்சிட்டு நீங்க சமைச்சீங்கன்னா காப்பி தூள் போடுற இடத்துல மிளகு தூளை போட்டுருவோம், புரியாது. எப்படி மைண்ட் எப்படிங்க ரெண்டுல வேலை செய்யும், கான்சன்ட்ரேஷன் போயிடும், ரெண்டு கருப்பா தெரியும். எதை தூக்கி எங்க போடுறது, மிளகு கொட்டி குழம்புல போட்டு போடுறதுக்கு பதிலாக காப்பியில போட்டு காப்பி தூளை கொட்டி குழம்புல போட்டு எல்லாமே நடக்கும். அப்ப நமக்குள்ள ஒரு போராட்டம் வரும், என்னன்னா நம்ம எல்லாரும் சொல்ற சொல்றாங்க நம்மளால முடியலையே. அப்படி அல்ல, அப்படி நீங்க சொல்லிக்கிட்டு சமைக்கிறது நல்லதுங்க, கிருஷ்ணா கிருஷ்ணா சொல்லலாம். பட் நமக்குள்ள கான்சன்ட்ரேஷனோட என்ன பண்றங்கிற அறிவோட தான் நம்ம பண்ண முடியுமே தவிர மனதை ஃபுல்லா கிருஷ்ணர் கொடுத்துட்டோம்னா எப்படி சமைக்கிறது முடியாது.
அப்ப அர்ப்பணா புத்திங்கிறத என்ன? முதல்ல எந்த கர்மத்தை இறைவன் கொடுத்திருக்காரோ அதை நான் அவருக்காக செய்கிறேன். அர்ப்பணா ஈஸ்வர அர்ப்பணா புத்தி. இது புரிஞ்சா 50% வேதாந்தம் புரிஞ்ச மாதிரி. இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு. ஏன்னா அடுத்து என்ன பிரசாதம், அது ஈஸி. இதுதான் அர்ப்பணா புத்தி. ஃபர்ஸ்ட் அதெல்லாம் கொடுத்து பழகி இப்ப என்ன சொல்றாரு இறைவன், உனக்கு ஒரு கர்மத்தை நான் கொடுத்திருக்கேன் பாத்தியா, முதல்ல அது புரியும். எல்லா கர்மங்களும் எனக்கு இறைவனால் கொடுக்கப்பட்டது. இந்த ஆசிரமம் இந்த வர்ணத்துக்கு கொடுத்தது இறைவன். அதை நான் என்ன பண்றேன், அவருக்காக செய்யறேன். இறைவன் கொடுத்த கடமையை இறைவனுக்காக செய்யறேன் அப்படிங்கிறது ஆட்டிடியூட். அப்ப அந்த நாமங்கள் சொல்லும் போது நம்ம அந்த ஆட்டிடியூட் வரக்கு கொஞ்சம் ஈஸி. அதுக்காக தான் அவங்க சொல்றது. நம்ம ஃபுல்லா கிருஷ்ணனை மனசுல நினைச்சுட்டு ஒரு வேலை செய்ய முடியாது. கிருஷ்ணனை சொல்லும் போது நம்ம அந்த ஆட்டிடியூட்ல எனக்கு பழகணும். இத்தனை நாள உனக்காக சமைச்சு போட்டேன், அவனுக்காக சமைச்சு போட்டேன், இவங்களுக்காக பணம் சம்பாதிக்கிறேன், குடும்பத்துக்காக சம்பாதிக்கிறேன், இப்படிங்கிற ஆட்டிடியூட் போய் இறைவன் இந்த கர்மத்தை இந்த தர்மத்தை எனக்கு கொடுத்திருக்காரு. கர்மம் தர்மத்துக்குட்பட்ட கர்மம் தர்மம். இந்த தர்மத்தை என்ன போனதெல்லாம் சொன்னேன், கர்மா கேன் பி ரீப்ளேஸ்ட் பை தர்மா, தர்மா கேன் பி ரீப்ளேஸ்ட் பை கர்மா. ஏன்னா ரெண்டு என்னது கோரிலேட். சோ இந்த தர்மத்தை நான் இறைவனுக்காக செய்யறேன் அப்படிங்கிற ஆட்டிடியூட் ஈஸ்வர அர்ப்பணா புத்தி. இது கர்மயோகத்து லெவல் வரைக்கும். இதை நீங்க பண்ணி பழனதுக்கு அப்புறம் கடைசி அர்ப்பணா அது பிறகு பார்க்கலாம். அகங்காரத்தை நம்ம என்ன பண்றது, சமர்ப்பணம் செய்தல். அது அடுத்தது இதுல என்ன சொல்றாரு, பிரசாதத்வேன பாவனா. இது ரெண்டு பாவனா, ஈஸ்வர அர்ப்பண புத்தி பாவனா. அந்த பாவனா கொண்டாந்து ரெண்டு வடம் சேர்த்திக்கணும். ஈஸ்வர அர்ப்பண புத்தி பாவனா பிரசாதத்வேன பாவனா. வாட் யூ மீன் பை பிரசாதம்? இப்ப கர்மத்தை இறைவனுக்கு கொடுத்துட்டீங்க. கோயிலுக்கு கொண்டு போனீங்க, பூவை கொடுத்தீங்க, பாலை கொடுத்தீங்க, சக்கரை பொங்கல் கொடுத்தீங்க, பொங்கலை கொடுத்தீங்க, விளக்கு மாவு கொடுத்தீங்க. இல்லை நம்ம கலாச்சாரத்தில் என்னென்ன விஷயங்களுக்கு பாருங்க, எல்லாம் கொண்டு கொடுத்தாச்சு. இப்போ உள்ள இருந்து வருது, கொண்டாந்து கொடுப்பாரு குருக்கள். இந்தாங்க, அவர் என்ன சொல்லுவாரு, பிரசாதம் வாங்கிக்கிங்க, தேங்காய் வாங்கிக்கிங்க. எங்காவது கோயிலில் கேட்குறமா சத்தம், வாங்க பழத்தை வாங்கிக்கிங்க, ஏங்க தேங்காய் வாங்கிக்கிங்க. அது சொன்னாங்கன்னா தெரியாமல் சொல்கிறாங்கன்னு அர்த்தம். அப்படி சொல்லக்கூடாது. அது ஏன்னா சில பேர் சொல்லியிருக்கலாம், அது எங்க நீங்க அவன் சொன்னாங்களேன்னு கொஞ்சம் கிடைக்கக்கூடாது. சில பேர் தெரியாம கூட சொல்லியிருக்கலாம், தேங்காய் யார் கொண்டாந்தீங்க கேட்பாரு. சில இடத்துல புரியாத இடத்துல கேட்கறாங்க. ஆனா அந்த வேர்டு யூஸ் பண்ண உள்ள இருந்து வந்துட்டு அதுக்கு பேர் என்ன, பிரசாதம். எந்த பிரசாதத்தை வாங்கிக்கிங்க. ஏன் அது வேர்டு டக்குன்னு தேங்காயா இருந்தது, பழமா இருந்தது, விஷயம் பொருளுக்கு பேர் இப்ப எப்படி மாறுச்சு, பிரசாதமா எப்படிங்க மாறுச்சு? உள்ள கொடுக்கும்போது தேங்காய் பழம் கொடுங்க, தேங்காய் பழம் எல்லாம் கொடுங்க, அர்ச்சனை பண்ணா தேங்காய் பழம் கொடுங்க தான் கேட்பாரு அவரும். அர்ச்சனை பண்ணா தேங்காய் பழம் கொண்டாந்தீங்களா, உடைச்சிங்களா, பேர் சொல்லுங்க, தேங்காய் பழம் கொண்டாந்து உடைக்க, எல்லாம் தேங்காய் பழம் தான் சொல்றாரு. உள்ள போயிட்டு வந்து அவர் என்ன பார்த்து, இந்த பிரசாதம் வாங்கிக்கோங்க, நல்லா கவனிச்சு பாருங்க, பிரசாதத்தை வாங்கிக்கோ, பிரசாதத்தை வாங்கிக்கோங்கன்னு சொல்றாரா இல்லையா? திஸ் இஸ் அவர் கலாச்சாரம். திஸ் இஸ் அவர் கலாச்சாரம். ஏன்னா அந்த பிரசாத புத்தி புரிஞ்சுக்கிறது ஈஸ்வர அர்ப்பணை புத்தி புரிஞ்சுக்கிறத விட கஷ்டம். ஸ்வீட் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ண முடியாதோ, பிரசாத புத்தி நம்மளால என்ன பண்ண முடியாது, we cannot. அது உணர்வு பூர்வமாக உள்ளிருந்து வரணும். அப்படின்னு என்ன, இறைவனிடமிருந்து வந்ததை எப்படி அவர் கொடுக்கும்போது எப்படி வாங்குறோம், அடிச்சு புடிச்சு போய் முதல்ல வாங்கி, ஐயோ நான் என்ன வாங்கலையே, நீ வாங்கிட்டியா, எப்படியாவது அது வாங்கணுங்கிற ஒரு துடிப்பு. அது சாப்பிடக்கூட பொருளா இருந்தா உடனே சாப்பிட பார்ப்போம், திருநீரா இருந்தா நெத்தியில வச்சுக்கணும் பார்ப்போம், குங்குமமா இருந்தா எது கிடைக்குதோ, தயிர் சாதம் கிடைச்சாலும் சரி, புளி சாதம் கிடைச்சாலும் சரி, திருநீர் கிடைச்சா எதா இருந்தா என்னதான் உள்ள இருந்து வந்தா பிரசாதம். அதை நம்மளோட ஆட்டிடியூட் எப்படி பழக்கி இருக்குது நம்ம கலாச்சாரம். அதை பக்தியோட வாங்கு, கீழகிதி சிந்திராத, கொடுத்தது வேஸ்ட் பண்ணிடாத. அந்த பிரசாதத்தில் அடிக்கடி சுவாமி சொல்றது, ஒரு தயிர் சாதம் கொடுக்குறாங்க, நல்ல உருப்படியான கல்லு, பல்ல டிஸ்டர்ப் பண்ற அளவுக்கு ஒரு கல்லு, அதோட போட்டு டக்குன்னு முடிச்சிடுறீங்க, கல்ல கடிச்சிடுறீங்க. ஆனா என்ன பண்ண மாட்டோம், ஐயோ பிரசாதத்தை குறை சொல்லக்கூடாது, அப்படி எப்படி வெளியே போய் துப்பிலாமா, இல்ல அப்படியே கூட முழிங்கலாமா, ஏன்னா இறைவனிடம் வந்திருக்கு. திஸ் இஸ் அவர் கலாச்சாரம். அப்போ இறைவனிடம் வந்ததை குறையொன்றும் இருக்காதுங்கிற கான்பிடன்ஸ், நம்பிக்கை. இறைவனிடமிருந்து வர்றது எதுவுமே என்ன இருக்காது, என்கிட்ட வர எனக்கு கொடுக்கறது இறைவனை எதையும் குறையாக கொடுக்க மாட்டார், அப்படி பார்க்க வைப்பாங்க. நம்ம கலாச்சாரம் நம்ம என்ன பண்ணுது, இறைவனிடமிருந்து வந்தது என்ன சொல்லிடாத, குறை சொல்லிடாத, அது சாமி கொடுத்தது, ஐயோ அது எதிர குறை இருக்காது, ஏன் இறைவன் எனக்கு குறை வைக்க மாட்டார், எனக்கு கொடுக்கிற விஷயத்துல குறை வைக்க மாட்டார், என்ன கொடுக்கணுமோ அதை நமக்கு கண்டிப்பாக கொடுப்பாருங்கிற அந்த பாவனை. அது எதுல வருது, பிரசாத புத்தி. அதுதான் அது பிரசாதம். என்ன கொடுத்தாலும் அது எப்படி அதை அடிச்சு பிடிச்சு வாங்கணுங்கிற மோட்டிவேஷன், அதெல்லாம் நம்ம ரத்தத்துக்குள்ள ஊறின விஷயம். இப்ப அதை வெளிக்கொணரும், அவ்வளவுதான். இந்த உணர்வு இருக்கவங்களுக்கு தான் என்ன புரியும், கர்மயோகம்னா என்னன்னு புரியும். So without bhakti, karma yoga is not possible.
எப்படி யோசனை பாருங்க. வித்தவுட் பக்தி ஹவு கர்மயோகா இஸ் இட் பாசிபிள்? சில இடத்த சொல்லிட்டு இருக்காங்க கர்மயோகம் மட்டும் பண்ணு, அதெல்லாம் இட்ஸ் நாட் அட் ஆல் பாசிபிள். வாயில சொல்லிட்டு இருக்கலாம் அர்ப்பணா புத்தியோட பண்றேங்க, நான் பிரசாத புத்தி, அதெல்லாம் உள்ள என்ன இருக்காது, அந்த உணர்வுங்கிறது இங்க தூண்டப்பட்டிருக்கணும். கோயில்களில் பக்தி பூஜை பண்றோம், டெய்லி பூஜை நித்திய பூஜையில எதுக்கு பண்ண சொல்றாங்க? ஏன் ஆர்டினன்ஸ் ஏன் வைக்குது? இறைவன் ஏன் வைக்கிறாரு? நித்திய பூஜை தினம் பண்ணு, தினம் விளக்கேத்து. ஏன் அதெல்லாம் பண்ணுனா தான் இந்த கர்மயோகங்கிற புத்தி நமக்கு புரியும். ஆச்சுங்களா? இப்ப பிரசாதம் என்ன வந்தாலும் எப்படி வாங்கிக்கிறோம்? குறை சொல்லாமல் நிறைவுடன் அதை வாங்கிக்கிறோமா? அந்த மாதிரி இப்ப கர்மத்துக்கு வருவோம். கர்மத்தை போய் எப்படிங்க பிரசாதமா வாங்குறது? கர்மத்தை செய்யும் போது ஈஸ்வர அர்ப்பண புத்தியோட நீங்க செஞ்சுட்டீங்க, அதுக்கு ஒரு பலன் வருமா வராதா? கண்டிப்பா வரும். அந்த பலன் எவ்ரி ஆக்ஷன் இஸ் an ஈக்குவல் ரியாக்ஷன், கண்டிப்பா அதுக்கு உண்டான பலன் வந்தே தீரும். அப்ப வரும்போது கர்மத்துக்கு உண்டான பலன் என்னங்க வரலாம்? நீங்க எதிர்பார்த்தது வரலாம், எதிர்பார்த்ததுக்கு மேலையும் வரலாம், எதிர்பார்த்தது வராமையும் போல ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றீங்க, கர்மம். அதோட பலன் நீங்க என்ன எதிர்பார்த்திருப்பீங்க? இத்தனை லாபம் வரணும், அந்த லாபம் வரலாம். சுவாமிஜி அடிக்கடி சொல்றது லாட்டரி சீட்டு சொல்லுவார். நீ ஒரு லாட்டரி சீட்டு வாங்குற, கர்மம். அதுக்கு என்னென்ன பலன் நீ எதிர்பார்த்து வாங்கியிருப்ப? அவன் சொல்லியிருப்பான் 1 லட்சம் பரிசு அப்படின்னு சொல்லி, அது கர்ம பலன் 1 லட்சம். அதுக்காகத்தான் நீங்க லாட்டரி சீட்டு வாங்கினீங்க. அந்த லாட்டரி சீட்டு அழகா இருக்கு, நான் வாங்கிட்டு வந்தோம். அது பேப்பருக்காகவா நம்ம வாங்கணும்? இல்ல, எதுக்காக வாங்கணும்? 1 லட்சம். தட் இஸ் கர்ம பலன். இதை வாங்கினா பிரைஸ். அப்ப இதுக்காக நம்ம அதை வாங்குறோம். அப்ப வாங்கிட்டு வரும்போது என்னென்ன பலன் வரலான்னு சாஸ்திரம் சொல்லுது. அது எல்லாத்தையும் நீ பிரசாதமா ஏத்துக்கணும்னு சொல்லுது. அதுக்கு தான் இப்ப சொல்லிட்டு இருக்கேன். பிரசாத புத்தி. நீங்க 1 லட்ச ரூபா வாங்கிட்டு வந்து 1 லட்ச ரூபா சீட்டு வாங்கிட்டு உள்ள வச்சுறீங்க. ஒரு வாரம் கழிச்சு குழுக்கள், அதெல்லாம் அப்ப நடந்தது, இப்பெல்லாம் லாட்டரி சீட்டுல இருக்கிற மாதிரி தெரியல. ஒரு வாரம் கழித்து என்ன நடப்பாங்க, ஒரு மாசம் கழிச்சு ஒரு வாரம், அது 10 லட்சம் அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த லாட்டரி சீட் பணம் பத்திரமா எங்கேயோ பணம் லாக்கர்ல எங்க வைப்போம், அங்க கொண்டு வச்சிருவோம். ஏன்னா அது 1 லட்சம் கொடுக்கக்கூடிய ஒரு பேப்பர், அப்படி பத்திரமா கொண்டு லாக்கர்ல வச்சு அந்த ஒரு வாரம் கழிச்சு கொடுக்குறாங்க. அப்படிங்கும் போது நமக்கு அப்பெல்லாம் பேப்பர்ல தான் நம்பரே வரும், இந்த நம்பரு பிரைஸ் விழுந்திருக்கு, இந்த அட்ரஸ் இருக்கவங்க வாங்கியிருக்காங்க, அப்புறம் கிடைக்கும். இப்ப பாருங்க, நீங்க வாங்கிட்டு வந்து பீரோல வச்சோன்னே கர்ம பலன் எப்படி எப்படி வரலாம்? நீங்க 1 லட்சம் உழுகுன்னு நினைச்சு வாங்கியிருப்பீங்க, அந்த 1 லட்சம் உழுந்திருக்கலாம், நினைச்சது அங்க கிடைச்சிருக்கலாம். என்ன நீங்க எதற்காக நீங்க அந்த கர்மத்தை செஞ்சீங்களோ, ஆட்சி சீட்டு வாங்கினீங்களோ, அதற்குண்டான கர்ம பலன் சரியாக நீங்க நினைக்கிறது கிடைச்சிருக்கலாம். ஏன்னா கர்ம பலங்கிறது என் கையில் இல்ல. கர்மன் ஏவாதி காரஸ்தே, லாட்டரி சீட்டு வாங்குறது மட்டும்தான் உங்க கையில் இருக்கு, அது எவ்வளவு உழுகுங்கிறது உங்க கையில இல்ல. அப்ப எது வேணா வரலாம். எப்படி எப்படி வருதுன்னு பாருங்க. நீங்க நினைச்சது வரலாம், கர்ம பலன் என்ன நினைச்சீங்களோ அந்த 1 லட்சம் விழுகலாம். இல்ல அந்த இடத்துல ஏதோ சிஸ்டம் எல்லாம் மாறி 1 லட்சத்துக்கு பதிலா 1 கோடியும் என்ன ஆகலாம், விழுகலாம். நான் 1 லட்சம் நினைக்கி நான் வாங்க போய் அதே ஏதோ சிஸ்டத்துல கோளாறாயி அல்லது ஏதோ ப்ரொசீஜரா மாத்தி, இல்ல இந்த சீட் நம்பருக்கு நாங்க 1 கோடி கொடுக்கலான் இருக்கோம் அப்படின்னு முடிவு மாத்தி 1 கோடியும் விழுகலாம். சில சமயம் ஏதோ பிரச்சனைனால எங்களால 1 லட்சம் கொடுக்க முடியல, நாங்க 50,000 கொடுக்குறேன்னு கொடுக்கலாம். இல்ல இந்த தடவை இந்த லாட்டரி சீட்டு எங்களால பணம் கொடுக்க முடியல, 0வும் வரலாம். எங்களால எதுவும் கொடுக்க முடியல, ஏதாவது பிரச்சனை ஆகி போச்சு, கொடுக்க முடியல, லாட்டரி சீட்டே கொடுக்காம பிரைஸ் விழுகாது, அப்படியும் போகலாம். நீங்க வாங்கிக்கிறது 10 ரூபாயா தான் இருக்கும், அதுக்கு அது போச்சு. இல்ல மாறி இன்னொன்னு வரும். சுவாமிதான் சொல்லுவார், விபரீத பலன். என்னது? போலீஸ்கார வந்து கதவு தட்டுவான், எதுக்கு லாட்டரி சீட்டு வாங்கின, அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டும் போகலாம். எடு அந்த சீட்டு, எடு, உன் அட்ரஸ் தான் இந்த சீட் இருக்குது, எடு. இது சுவாமிஜி கொடுக்குற உதாரணம். சோ நம்ம லாட்டரி சீட்டு வாங்கும் போது எப்படி, அதற்கு நாம எப்படி இந்த எக்ஸாம்பிள் வந்து புரிஞ்சுக்கிறோம்னா, நாம ஒரு கர்மத்தை பண்ணிட்டா நாம நினைக்கலாம் இது வேணும்னு, அதுவும் வந்துடலாம். பரீட்சை எழுதும் போது என்ன எல்லா குழந்தையும் என்ன நினைக்கும், 100க்கு 100 வேணும்னு நினைக்கும். நல்லா படிக்கிற குழந்தைங்க 100க்கு 100 வரலாம். இல்ல அதுக்கு மேல ஒண்ணு வர முடியாது. நம்ம ஒரு சப்ஜெக்ட் 100க்கு எதிர்பார்த்துக்க அந்த குழந்தை 2-3 சப்ஜெக்ட் வர 100க்கு 100 வரலாம். நினைச்சதுக்கு மேல இது எதிர்பார்த்து ரிசல்ட் ஒண்ணுதான் 100 வரும்னு, அது 2 சப்ஜெக்ட் கூட வந்திருக்கலாம். அப்படி கீழே அப்படின்னா 100க்கு கீழே குறைஞ்சிருக்கலாம், 90, 92, 93 இந்த மாதிரியும் வந்திருக்கலாம். விபரீதம் என்ன தெரியுங்களா? நம்ம பேரே ரிசல்ட் வந்திருக்காது, நம்ம நம்பரே வந்திருக்காது. அப்புறம் மறுபடியும் ஓடி போய் எந்த டிபார்ட்மெண்ட் அவனை பாரு இவங்களை பாரு, என்ன நான் எழுதின நம்பரை எங்க வல்லியே, அது விபரீத பலன். இல்ல நாம 100க்கு 100 வரும்னு நினைச்சிருப்போம், மார்க்கு 30ன்னு வந்திருக்கும். இதுல என்னது? விபரீத பலன். இதுவும் வரலாம்.
பரீட்சை எழுதி ரிசல்ட் வரும்போது இது எல்லாம் வரலாம்ங்கிறது புரிஞ்சு வச்சுக்கணும். அதான் என்னது, அது வரும்போது அது என்னவா ஏத்துக்கணும், இறைவனிடமிருந்து வந்திருக்கு பிரசாத புத்தி. இப்ப நீங்க மார்க் கம்மி ஆயிட்டா ரீவேல்யூஷன் போடுறீங்க, அது ஓகே. பட் நம்மளோட ஆட்டிடியூட் எப்படி இருக்கணும், பிரசாத புத்தி, அது இறைவனிடமிருந்து வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் அக்செப்டன்ஸ், ஓகே, அதுதான் என்னது, பிரசாத புத்தி பாவனா. அடுத்து என்ன சொல்றாரு, கர்ம பலே பிராப்தௌ. அப்ப கர்ம பலனை அடையும் போது, கர்ம காலே பல பிராப்தம். 2 காலம் இருக்குது. கர்மத்தை செய்யற காலத்துல ஈஸ்வரார்ப்பணா புத்தி. கர்ம காலம் என்னது, கர்மத்தை செய்கின்ற காலத்தில் என்ன புத்தியோட வேலை செய்யணும், ஈஸ்வர அர்ப்பணா புத்தி. அடுத்து என்ன சொல்றாரு, பல பிராப்தௌ. தவுங்கிறது தூயல் வச்சனம் சமஸ்கிருதத்துல. பல பிராப்தம்னா பலம் கிடைக்கும் போது, கர்மத்தினுடைய பலன், ரிசல்ட் ஆஃப் கர்மா வரும்போது பிரசாத புத்தி கர்த்தவ்யே தே யதா கிரமம். கிரமம்னா முறைப்படி. நம்ம இந்த ஸ்லோகத்துல முறைப்படி இந்த வார்த்தைகளை கிரமமா புரிஞ்சுக்கோ அப்படின்னு என்னன்னா, தமிழ் சொல்லுங்க முறையே அப்படின்னா ஃபர்ஸ்ட் சொன்னது ஈஸ்வரார்ப்பண புத்தி, அது கர்ம காலத்துல செய்யும். அதை 2 வேர்டையும் ஜாயின் பண்ணிக்கலாம், அதுதான் கிரமம்னு போடுறாங்க. கிரமமா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஈஸ்வர அர்ப்பண புத்திங்கிறது எந்த வேர்டு, ஃபர்ஸ்ட் வேர்டோட கனெக்ட் பண்ணணும், 2வது வேர்டோட கனெக்ட் பண்ணணும். அதுதான் கிரமம், முறையாக புரிந்து கொள்ளுதல். ஏன்னா வார்த்தைகள் ஸ்லோகத்துல அங்கங்கு சிதறி கிடக்குது. அது எப்படி புரிஞ்சுக்கிறதுனா, ஈஸ்வர அர்ப்பண புத்திங்கிறது கர்ம காலங்கிற வேர்டோட கனெக்ட் பண்ணிக்கோ, பிரசாதத்துவேனங்கிறத எதுல பண்ணிக்கோ, பல பிராப்தங்கிற வேர்டோட கனெக்ட் பண்ணிக்கோ. அப்படி கர்த்தவியே, இந்த ஆட்டிடியூட்ல கர்மத்தை என்ன பண்ணணும், செய்யணும். யூ ஷுட் டூ. தவ்யனாங்க யூ ஷுட், லிங் யூ ஷுட் டூ. கர்த்தவியே தே, இவைகளை இந்த தே யதாக்கிரம். எப்படி யதாக்கிரமம், எப்படி கிரமமாக இதை நீ புரிந்து கொண்டு செய்யணும். இதுதான் கர்ம யோகத்தினுடைய டெஃபினிஷன். இந்த மாதிரி கர்மத்தை பண்ண. இப்ப நம்ம காதுல இதை கேட்டுட்டோம். இப்ப நம்ம கிளாஸ் விட்டு எந்திரிச்சு போனோன்னா எல்லா கர்மங்களும் ஈஸ்வரார்ப்பண புத்தி, அந்த கர்மம் வரும்போது பிரசாத புத்தி வருமா? டோன்ட் எக்ஸ்பெக்ட். இவ்வளவு நாளா நீங்க கர்ம பலனை எதிர்பார்த்து வேலை செஞ்சுட்டு ஓவர் நைட் ஓவர் செகண்ட் இப்போ உங்களுக்குள்ள அது இன்ஃபர்மேஷனா ஸ்டோர் ஆயிருக்கும். இப்ப நான் சொன்னது எல்லாமே உங்களுடைய புத்தியில ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன். ஓ இப்படி பண்ணுமா, ஒரு பேப்பர்ல நியூஸ் படிக்கிற மாதிரி தான் இப்போ உங்க மண்டையில பதிஞ்சிருக்கும். அதை உடனே என்னால செய்ய முடியலையே, எனக்கு அந்த அந்த இது வரமாட்டேங்குதுன்னா மனதளவில் போராடி மறந்து போகும். மறுபடியும் அந்த சாஸ்திரங்கள் கேட்டு 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 பழகும் போதுதான் இதை நாம பிராக்டிக்கலுக்கு கொண்டு வர முடியும். இப்போ உங்க மண்டையில் இருக்கிறது ஜஸ்ட் தியரி தான், உள்ள பிக்ஸா இருக்கு. அதை என்ன பண்ணணும், பிராக்டிக்கலா கொண்டு பழகணும். அதுக்கு என்ன தேவை, ஃபர்ஸ்ட் ஸ்ரத்தா இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸ்ரத்தை இருக்கும்போது இப்போ உங்களுக்கு இப்ப நான் சொன்ன விஷயங்கள் 2 விதமா உள்ள போகுங்க. இன்ஃபர்மேஷனாவும் போயிருக்கலாம், ஞானமாவும் போயிருக்கலாம். ஐ டோன்ட் நோ. இப்ப நீங்க இத்தனை பேர் இருக்கீங்க அப்படின்னா எத்தனை பேத்துக்குள்ள அது இன்ஃபர்மேஷனா போறதுன்னா என்ன, ஞானம்னா போறதுன்னா என்ன? there is a big difference between information and ஞானம், அறிவு. இன்ஃபர்மேஷன் அப்படின்னா சொல்லியிருக்காங்க, ஓகே ஐ நோ தட், ஐ நோ. இப்போ எங்களுக்கு என்ன சொல்ல, ஐ நோ கர்மயோகம், ஐ நோ ஈஸ்வரார்ப்பண பத்தி, ஐ நோ பிரசாத பத்தி, அந்த வேர்டுக்கு மீனிங் என்ன, அதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்றது, எல்லாம் பண்ண முடியும். இன்ஃபர்மேஷன். ஞானம் அப்படிங்கிறது, இந்த இன்ஃபர்மேஷன் ஞானமா மாறணும்னா நடுவில் ஒன்று வேணும். அப்பதான் அது ஞானமா. நான் சொன்ன விஷயங்கள் இன்ஃபர்மேஷனாவும் போயிருக்கலாம்னு சொன்னேன், ஞானமாவும் பரிணமிச்சிருக்கலாம்னு நான் சொல்றேன். அப்போ இன்ஃபர்மேஷனுக்கும் ஞானனுக்கு என்ன வித்தியாசம்னா, இந்த 2 நடுவில் இன்னொரு ஃபேக்டர் இருக்கு. இன்ஃபர்மேஷனாக சொல்லப்பட்ட விஷயம் ஞானமாக மாறணும்னா அங்க ஸ்ரத்த வேணும். நம்பிக்கைங்கிற ஒரு விஷயம் அங்க இன்வால்வ் ஆனா மட்டும்தான் நீங்க கேட்கறதெல்லாம் இன்ஃபர்மேஷன் எல்லாமே என்னவா பரிணமிக்கும் உங்களுக்குள்ள, ஞானம். அந்த ஞானமா உள்ள பரிணமிச்சிருச்சுன்னா கர்மயோகங்கிறது ஈஸியா உங்களுக்கு பிராக்டிக்கலா வந்துடும். இல்ல அந்த ஞானம் ஸ்ரத்தையில கொஞ்சம் டவுட் இருக்கு, எது மேல ஸ்ரத்த டவுட்டு, நம்பிக்கை, சாஸ்திரத்து மேல டவுட் இருக்கலாம், குரு மேல டவுட் இருக்கலாம், இல்லைன்னு நான் சொல்லல, எல்லாமே இருக்கும். ஏன்னா எடுத்து நம்ம யாரையும் நம்ப முடியாது, கொஞ்ச நாள் ஆகும் நம்பிக்கை வரக்கே. அந்த நம்பிக்கை வந்ததுக்கு அப்புறம் தான் அது நீங்க கேட்ட இன்ஃபர்மேஷன் எல்லாம் என்னவா இருக்கும், ஞானமாக பரிணமிக்கும். இது எப்படிங்க, பிராக்டிக்கலா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. இப்ப நீங்க ரயில்வே ஸ்டேஷன்ல போய் நிக்கிறீங்க, பக்கத்துல இருக்கிறவங்க கேட்குறீங்க,
எங்கேங்க இந்த பிளாட்ஃபார்மில் வந்து நின்னாச்சு, நான் மதுரை போகணும், பிளாட்ஃபார்ம் எல்லாம் கேட்டு போய் நின்ட்டீங்க, மதுரை போகிற ட்ரெயின் வரும்னு எதிர்பார்த்து நின்றுட்டுருக்கீங்க. அது வந்து நீங்கள் அதுக்கு முன்னால் கிடச்ச இன்ஃபர்மேஷன்ஸு, இந்த ட்ரெயினுக்கு போகணும்னா இத்தனை மணிக்கு போகணுங்கிறது இன்ஃபர்மேஷன்ஸு. உள்ளே போயிட்டீங்க, உள்ளே போனதுக்கப்புறம் நின்று பார்க்குறீங்க காலம். அப்போ என்ன பண்ணுறோம் நம்ம? அந்த அதுக்கு அத்தாரிட்டி போய் கேட்குறோம், அல்லது பக்கத்தில் இருக்கவங்களை கேட்குறோம். அவங்க சொல்கிறாங்க, இல்லைங்க இன்னைக்கு வந்து ஒரு 10 நிமிஷம் லேட்டு. பக்கத்தில் இருக்கிற கேட்குறக்கும் அத்தாரிட்டி கேட்குறக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. பக்கத்தில் இருக்கவங்களை கேட்கும்போது அது இன்ஃபர்மேஷனாக தான் போகும். அவர் மேலே நீங்கள் நம்பலீனா, பக்கத்தில் இருக்கிற நிற்கிறாரு, அவரை நீங்கள் நம்பி இருக்கீங்களா இல்லையா, அதை வச்சுதான் அவருடைய விஷயம் உங்களுக்குள்ள ஞானமா இன்ஃபர்மேஷனா புரியும். இப்போ அவங்க மேல உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இல்லை, கேட்கறவர் கரெக்டாக சொல்லிட்டு வரா. ஏன் நம்ம புத்தி எப்பவுமே யாரையும் ஈஸியாக நம்பாது, அது அப்படி அது மாதிரி ஒரு இதுதான் நம்ப. அப்போ நம்ம இவர் சொல்றாரு 10 நிமிஷம் லேட்டுன்னு, நம்பலாமா வேண்டாமா, இல்லை கீழே போய் ஒரு காஃபி இது குடிச்சிடலாம், இல்லை வர குடிச்சுக்குள்ள வந்துருமா, இவர் சொல்றது கரெக்டா இல்லை, நான் வாடு கீழே கொடுக்க போய் காஃபி குடிக்க போய் அது இது போயிருமா, அப்படிங்கும் போது அது என்னது, ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன். 10 நிமிஷம் லேட்டுங்கிற அந்த அறிவு இன்ஃபர்மேஷன் தான் இருக்குது உங்களுக்குள்ள. ஏன் நீங்க அவரை நம்பலீனா, அவர் அப்படியே நம்பினீங்க வச்சுக்கோங்க, அது அப்படியே ஞானமாயிரும், கட கடன் காஃபி குடிக்க போயிருவீங்க. அது 10 நிமிஷம் லேட் இல்லை, நான் போய் குடிச்சிட்டு வந்துடலாம். இது ரெண்டு வித்தியாசம் இருக்குங்களா? அவர் சொல்றதை நீங்க இன்ஃபர்மேஷனாவும் போகலாம், அது ஞானமா மூஸ் பண்ணிக்கலாம், எஸ் அப்படின்னு ஏத்துக்கும். அதே பாருங்க, நீங்க அவர் நம்பலிங் போது அடுத்து என்ன பண்ணுவோம், அத்தாரிட்டி போய் கேட்கலாம் அப்படின்னு போய் கேட்குறீங்க. அவர் சொல்றாரு ஆமாங்க 10 நிமிஷம் லேட்டு. அப்ப அந்த இடத்துல என்ன ஆகுது, ஞானமா அது பரிணமிக்கும். அப்ப நீங்க பாருங்க, அதுக்கு வெரிஃபிகேஷன் இன்னொரு நாள் போக மாட்டீங்க. எப்ப உங்களுக்குள்ள ஞானமா ஸ்பரிச்சிருச்சோ, ஞானமா அது உங்களுக்குள்ள போயிருச்சோ, 10 நிமிஷம் லேட்டுங்கிற அறிவு ஞானமாக ஆகிவிட்டால் நீங்க அடுத்த என்ன சொல்றது ஒப்பீனியனுக்கு போக மாட்டீங்க. செகண்ட் ஒப்பீனியன், தேர்ட் ஒப்பீனியன் போக மாட்டோம். செகண்ட் ஒப்பீனியன் போறோம் அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் தான் இருக்கு, அங்க என்ன இல்ல. அதே நியூஸ் தாங்க, 10 நிமிஷம் லேட்டு தான் பக்கத்துல இருக்குன்னு சொன்னாரு, அங்க இருக்குன்னு சொல்றது 10 நிமிஷம் லேட்டுங்கிறது அறிவு. அந்த அறிவு பக்கத்துல இருக்கவங்க சொல்லும் போது அவரை நம்பலிங் போது அது இன்ஃபர்மேஷனா இருந்தது. அதனாலதான் அந்த இன்ஃபர்மேஷனா மட்டும் இருக்கிறதுனாலதான் we go for verification, we go for second opinion. அப்ப அங்க போய் அத்தாரிட்டிட்ட கேட்கும் போது அப்படியே நம்புறோம். அந்த 10 நிமிஷங்கிறது நம்ம அப்படி அதுக்கப்புறம் அடுத்த வெரிஃபிகேஷனுக்கு நாம போறதில்லை. ஏன், அவர் சொன்னா கரெக்டா இருக்கும், நம்பிக்கை. அது ஏதோ ஒரு காரணம், நீங்க அதெல்லாம் வேண்டாம், நம்புறமா இல்லை. ஏன்னா இன்ஃபர்மேஷனுக்கும் ஞானத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை கண்டுபிடிக்கிறது சாஸ்திரத்துல கடல். உங்களுக்குள்ள இன்ஃபர்மேஷன் நீங்க கத்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்கீங்க, நம்ம சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறோம், உங்களுக்குள்ள அது இன்ஃபர்மேஷனா போயிட்டு இருக்கா, ஞானமா போயிட்டு இருக்காங்கிறது உங்களுக்கும் தெரியல, எனக்கும் தெரியாது. அப்போ என்ன நடுவுல இருந்தா ஸ்ரத்தையோட நீங்க வகுப்பை கேட்கறீங்க, செகண்ட் ஒப்பீனியனே தேவையில்லாத அளவுக்கு நீங்க நம்புறீங்க. செகண்ட் ஒப்பீனியனே கேட்காத அளவுக்கு நீங்க நம்புறீங்க வகுப்ப அப்படின்னா கண்டிப்பா அது என்னவா உங்களுக்குள்ள உள்ள இறங்கும், ஞானமாக இறங்கும். அதனாலதான் பகவான் சொன்னாரு, கர்மயோகம் முடிச்சுவன் ஞான தடைவானோ ஸ்ரத்தாவான் லபத்தே ஞானம். அவர் சொன்ன வேர்டு பகவத்கீதையில சொல்லியிருக்காரு, ஸ்ரத்தாவான் லபத்தே ஞானம். ஸ்ரத்தை இருக்கிறவனுக்கு அது ஞானமா போகும். ஒரே விஷயத்த 2 பேர் கேட்கறாங்க, ஒருத்தனுக்கு அவர் மேல நம்பிக்கை இல்லைங்க போது அது உங்களுக்குள்ள எப்படித்தான் போயிட்டு இருக்கும், இன்ஃபர்மேஷனா தான் போயிட்டு இருக்கும். அடுத்தது அந்த ஸ்ரத்தை இருந்ததுன்னா அது உள்ள உங்களுக்கு என்னவா பரிணமிக்கும், there will not be no second opinion, செகண்ட் தாட்டே வராது. அப்பதான் அது ஞானம்னு அர்த்தம். அது வரைக்கும் அதுக்கு பேர் என்ன, இன்ஃபர்மேஷன். இப்ப பேப்பர்ல எத்தனையோ நியூஸ் படிக்கிறாங்க, அதெல்லாம் உள்ள ஞானமாவா ஸ்பரிக்குது, ஏதோ அப்படி அங்க நடக்குதாமா இங்க நடக்குதாமா அவ்வளவுதான், அதெல்லாம் என்னன்னு தெரியாது, என்ன பேப்பர். சோ தட் இஸ் டிஃபரெண்ட். இப்ப நான் எதுக்கு சொல்ல வந்தேன்னா, இப்போ யூ நோ தி டெஃபினிஷன் ஃபார் கர்மயோகா. இது உங்களுக்குள்ள ஞானமாக புரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கர்மயோகங்கிறது நீங்க எஃபர்ட்லெஸ்ஸா உள்ள வந்துடும். எஃபர்ட்லெஸ்ஸா யூ வில் டூ. ஏன் உள்ளதான் ஞானமா நீங்க ஸ்டோர் பண்ணிட்டீங்களே, உள்ள ஞானமா புத்திக்கு கொடுத்துட்டீங்கன்னா புத்தி வில் டூ. நீங்க உங்களை அகங்காரத்துல நின்று இன்னைக்கு நான் கர்மயோகத்தை இதை பண்ணணும்னா இதை பண்ணலையாங்கிறது நீங்க எங்க நிக்கிறீங்க, அகங்காரத்துல நின்றுட்டு கர்மயோகத்தை பிராக்டிஸ் பண்ணணும் நீங்க நினைக்கிற வரைக்கும் அங்க என்ன இருக்கும், டவுன்ஃபால் இருக்கும். அதே ஞானமாக உங்களுக்குள்ள கேட்கும் போது, ஞானமா எப்ப நீங்க அகங்காரத்தில் இருப்பீங்க, இன்ஃபர்மேஷனா உள்ள ஸ்டோர் பண்ணி நம்பிக்கை ஒரு அளவுக்கு ஃபுல்லா நம்பிக்கை இல்லாமல் இந்த விஷயத்தை கேட்கும் போது அது இன்ஃபர்மேஷனாக உள்ள ஸ்டோர் ஆகும் போது அங்க அகங்காரம் வந்து நின்று கர்மயோகத்தை பண்ணும். அப்ப என்ன ஆகும், டவுன்ஃபால் இருக்கும். புரியுதா? இன்ஃபர்மேஷனை நீங்க கேதர் பண்ணி
அதை நீங்க பிராக்டிக்கல் கொண்டு வரும்போது அகங்காரத்தில் நின்றுதான் நீங்க பண்ணுவீங்க கர்மயோகத்தை. அப்போ அது டவுன்ஃபால் இருக்கும். அதே சொல்றவங்க மேல நம்பிக்கை, சாஸ்திர எம்எல் இல்லைங்க, சாஸ்திரத்து மேல நம்பிக்கை. குரு சாஸ்திர வாக்கியேஷு ஸ்ரத்தா. ஸ்ரத்தா டெபினிஷன் அதுதான். குரு வாயிலிருந்து வர சாஸ்திரத்தில் நம்பிக்கை அது இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு இப்ப கர்மயோகம் நீங்க கேட்டது என்னவா அங்க உள்ள இதாயிரும் ஞானமா புத்தி ஏத்துக்குச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அகங்காரத்துக்கு அங்க வேலையே இல்லை. இப்ப நான் ஒண்ணு காமிக்கிறேன். ஒரு பொருளை காமிச்சது செல்போன். இது உங்களுக்குள்ள இன்ஃபர்மேஷனா ஞானமா? ஜஸ்ட் செக் பண்ணி பாருங்க. இப்ப காமிச்சேன், வச்சாச்சு. இப்போ உங்களுக்கு ஒரு ஞானம். என்ன ஞானம்? அவங்க காமிச்சது என்ன? செல்போனுங்கிறது ஞானமா உள்ள போயிருக்கா, இன்ஃபர்மேஷனா உள்ள போயிருக்கா? நீங்க செகண்ட் ஒப்பீனியன் பக்கத்துல இருக்கவங்கள, பக்கத்துல யாராவது இருந்தா பரவாயில்ல, இல்ல செகண்ட் ஒப்பீனியனா அவங்க காமிச்சது செல்போன் தானன்னு பக்கத்துல இருக்கவங்களை கேட்டீங்கன்னா தான் அதுக்கு பேர் என்ன? இன்ஃபர்மேஷன். ஆனா நீங்க என்ன சொல்லுவீங்க? என் கண்ணு பார்த்து அது என்னன்னு தான் சொல்லுவீங்க. யூ வில் நாட் கோ ஃபார் செகண்ட் ஒப்பீனியன். அவங்க காமிச்சது என்ன? செல்போனா, இல்ல அதோட கவரா, இல்ல அது வேற ஏதாவது பொருளா, இல்ல வேற அப்படிங்கிற எண்ணமே நமக்கு வருது இல்ல. பாத்தீங்களா? என்ன கேட்பீங்க? நான் என் கண்ணால பார்த்தேங்க, செல்போன் தாங்க காமிச்சாங்க. யாரா தப்பா சொன்னா கூட இல்ல அவ செல்போன் காமிக்கல, பேப்பர் எடுத்து காமிச்சேன். எப்படி நம்புறீங்க பாருங்க. அவங்க காமிச்சது செல்போன் தான். எப்படி அப்படி உறுதியா உங்களுக்குள்ள பதிஞ்சுது அந்த அறிவு? அது அறிவு தானே. இப்ப நான் கர்மயோகம் சொல்றதும் அறிவு தான். என்ன தூக்கி காமிச்சா அது என்னதான் அறிவு. ஆனா அது எப்படி உங்களுக்குள்ள அவ்வளவு ஸ்ட்ராங்கா நீங்க சொல்றீங்க? நான் கண்ணால பார்த்தங்க, அதுக்கு செல்போன் தாங்க காமிச்சாங்க. அப்ப அது ஞானமாக உள்ள போயிருக்கு. இன்ஃபர்மேஷனா போயிருந்தா உடனே போன் போட்டுருவீங்க. கிடக்கெல்லாம் கிடக்கட்டும், குரூப்ல இருந்து வெளியில வந்து போனை போட்டியாங்க, அவங்க காமிச்சது என்ன, எதை காமிச்சாங்க போனை போடுறோமா என்ன? நோ. ஏன்? என் கண்ணு மேல எனக்கு அவ்வளோ ஸ்ரத்த, அதனாலதான் அது ஞானத்தை கொடுத்துருது. டக்கு டக்கு டக்குன்னு. என் கண்ணை நம்பலின்னு வச்சுக்கோங்களேன், இவள் கோபர் அனதர் ஒப்பீனியன். என் கண்ணு சரியா தெரியுது என்னமோ தெரியல, என் கண்ணை நம்பலாத ஒரு வாழ்க்கை. ஏன்னா கண்ணை நம்பித்தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். கண்ணை நம்பாத ஒரு வாழ்க்கை இமேஜின் பண்ணி பாருங்க. என்ன பண்ணுவோம்? ஒன்னொன்னுக்கு என்ன பண்ணி ஆகும்? செகண்ட் ஒப்பீனியன், தேர்ட் ஒப்பீனியன். ஜோசிகார்ட்ட போறாங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒப்பீனியன். டாக்டர்கிட்ட ஃபர்ஸ்ட் ஒப்பீனியன், செகண்ட் ஒப்பீனியன். இப்ப எல்லாத்துக்கும் தேர்ட் ஒப்பீனியன், ஃபோர்த் ஒப்பீனியன். அப்புறம் ஒரு முடிவை எடுக்கலாம். ஏன்? ஃபர்ஸ்ட் டாக்டர் நம்பாதனாலதான் நம்ம செகண்ட் டாக்டர்கிட்ட போறோம். ஸோ அங்கே என்ன இல்லை? ஒப்பீனியனுக்கு நீங்கள் போறீங்கன்னா தான் அங்கே என்ன கிடையாது? அங்கே ஸ்ரத்தை இல்லைன்னு அர்த்தம். ஸோ இப்போ நான் சொல்ற விஷயம் உங்களுக்குள்ள ரெண்டாவது பதிஞ்சிருக்கலாம். இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். ஏன்னா ஸ்ரத்த வர வரைக்கும் அது ஞானமா ஸ்பரிக்காது. அப்போ இன்ஃபர்மேஷனாக இருந்ததுன்னா உங்களுக்கு கர்மயோகம் ப்ராக்டிக்கலுக்கு கஷ்டம். ஞாபக புத்தி வந்து உங்களுக்கு ஞாபகப்படுத்தி கொடுக்காது. அப்பப்போ டவுன்ஃபால் ஆயிடும். சில விஷயங்களுக்கு ஞாபகம் வரும், சில விஷயங்களுக்கு வராது. ஆனா ஞானமாக உள்ள ஸ்பரிச்சிருந்து, உள்ள புரிஞ்சிருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அது ஞானமாக உள்ள புத்திக்குள்ள இறங்கி இருந்துன்னு வச்சுக்கோங்க, எந்திரிச்சு போனதுல இருந்து என்னதான் வரும்? ஏன்னா அது நீங்க புத்தி கொடுத்துட்டீங்க. புத்திக்கு கொடுத்துட்டீங்கன்னா அது பார்த்துக்கும். ஒன்னொன்னுக்கு அது என்ன பண்ணும்? கர்மயோகமாக அது அகங்காரமே தேவையில்லை. அது என்ன பண்ணிட்டு இருக்கோம்? அது தன்னுடைய வேலை செஞ்சுட்டு இருக்கும். ஸோ யூ கிவ் டைம். எது? அப்ப கிவ் டைம் கொடுக்கறது மட்டும் இல்லாம சாஸ்திரத்தை கர்மயோகத்துல பகவான் சொல்லி இருக்காருங்கிறத ஃபர்ஸ்ட் என்ன பண்ண நமக்குள்ள ஸ்ரத்ததா வான் லபத்தே ஞானம் வச்சுக்கலாம். இப்ப நாம சில வேர்ட்ஸ் நம்ம கொடுத்தோம் பாத்தீங்களா, போட்டாது வெக்காபுலரி வேர்ட்ஸ். எது வேதாந்தத்துக்கு இதோட இந்த ஸ்லோகம் முடிஞ்சது. இப்ப என்னென்ன வேர்ட்ஸ் நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அபூர்ணத்துவம் அப்படின்னா என்ன, ஆந்தர சுத்தம்னா என்ன, இதுல அடுத்த ஸ்லோகத்துக்கு உண்டான வெக்காபுலரிஸ். இந்த வேர்ட்லாம் தெரிஞ்சாதான் நீங்க அடுத்த ஸ்லோகம் புரிஞ்சுக்க முடியும். என்னென்ன வேர்ட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அபூர்ணத்துவம், ஆந்தர சுத்தம், பகிர் சுத்தம், 12 விதமான பக்தி, இதெல்லாம் தான் கொடுத்துருந்தேன். இப்போ அபூர்ணத்துவம் நாங்க குறை. இது வந்து நாட் பிசிக்கலுங்க. குறைனா உடனே நீ பிசிக்கல் கை இல்லாம இருக்கிறது, கண்ணுக்கு நல்லா தெரிய மாட்டேங்குது, காது கேட்காது, அது அல்ல. மனதுக்குள் இருக்கிற அபூர்ணத்துவம். இது எல்லா மனிதரிடம் இருக்கக்கூடியது. அபூர்ணத்துவம்ங்கிறது எல்லா மனிதரிடமும் இருக்குது. என்னென்ன? ஃபர்ஸ்ட் எனக்குள்ள இருக்கிற என்ன குறை. இப்ப நம்ம என் மனதை நான் பாக்குறேன், அவ்வளவுதான். ஐ எம் வாட்சிங் மை மைண்ட். உள்ள என்னென்ன எனக்குள்ள இருக்கு. என் மனதுக்குள்ள நீங்க வேணும்னு பார்த்தீங்களா, வேண்டான்னு பார்த்தீங்க, உள்ள இருக்குது என்னென்ன இருக்குது. இப்போ மனதை ஓபன் பண்ணி உள்ள என்னென்ன இருக்குன்னு சாஸ்திரம் சொல்லுது. உனக்கு உன்னுடைய மனதை ஓபன் பண்ணி பார்க்க முடியாததுனால, கண்டிப்பா பார்க்க முடியாது. ஏன்னா மற்றவங்க மனது நமக்கு நல்லா தெரியும்.
அவங்க என்ன பண்றாங்க ஏது பண்றாங்க என்னை பத்தி எனக்கு தெரியுது இல்லையா. மற்றவங்களை ஆப்ஜெக்டா பாக்குறேன், மற்றவங்களுடைய மனதை நான் ஆப்ஜெக்டா பாக்குறதுனால எனக்கு அவங்களுடைய எல்லா மனதினுடைய ஆக்டிவிட்டிஸ் எனக்கு கேளுங்க அப்படியே ஒப்பிச்சிருவோம். ஆனா என் மனதில் இருக்கிற குறை எனக்கு கண்டுபிடிக்க முடியாது. ஏன் நான் என்ன வச்சிருக்கேன் மனதை சப்ஜெக்ட், அதனால எனக்கு குறை தெரியாது. அதனால சாஸ்திரம் என்ன சொல்லுது, நீ உன் மனதை சப்ஜெக்டா வச்சிருக்கிறப்பா அதனால உள்ள இருக்கிற குறை உனக்கு தெரியாது. என்னன்னு இருக்கு நான் சொல்றேன், அதனுடைய வெளிப்பாடெல்லாம் நமக்கு தெரிஞ்சிடும். ஆனா உள்ள என்ன இருக்குன்னு சாஸ்திரம் அபூர்ணத்துவம், ஃபுல்ஃபில்மெண்ட் இல்லாத ஒரு நிலை. பூர்ணத்துவம்னா ஃபுல், அபூர்ண குறையோடு மனம். என்னென்ன குறை மனசுல இருக்கு? What are the basic problem in my mind? First, feeling of helplessness. உள்ள என்ன இருக்கு? feeling of helplessness. இது எப்ப வெளிப்படும்? ஒரு பிரச்சனை வரும், ஐயோ என்ன பண்றனே தெரியலையே, ஹெல்ப்லெஸ்னஸ். இந்த பிரச்சனை என்ன பண்றேன்னு தெரியலையே அப்படின்னு ஒரு பயம் வருதா? தட் இஸ் ஃபீலிங் ஆஃப் ஹெல்ப்லெஸ்னஸ். ஃபீலிங் ஆஃப் அன்ஹாப்பினஸ். ஃபீலிங் ஆஃப் உள்ள என்ன இருக்குது? அன்ஹாப்பினஸ். எப்பவுமே என்னால என்ன பண்ணவா இருக்க முடியல, சந்தோஷமா இருக்க முடியல. திஸ் இஸ் அடுத்தது அபூர்ணத்துவமான மனம். அடுத்தது ஃபீலிங் ஆஃப் இன்செக்யூரிட்டி. எனக்கு என்ன ஆகுமோ ஏதாகுமோ, இப்படி நோய் வந்துருமா அப்படி நோய் வந்துருமா, வந்தா என்ன பண்றது, பயம், இன்செக்யூரிட்டி, பாதுகாப்பு அற்ற உணர்வு. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா உதவியற்ற நிலை, தமிழ்ல சொன்னா உதவியற்ற நிலை என் மனசுக்குள்ள இருக்கு. அடுத்தது சந்தோஷமற்ற நிலை, அடுத்தது பயம். இதெல்லாம் பாருங்க உள்ள இருக்குங்க, அப்பப்ப வெளிப்படுறப்பதான். இப்ப பார்த்தா கிளாஸ் கேட்கும்போது எல்லாம் எதுவுமே இல்லாத மாதிரி தான் தோணும். அதுக்காக இல்லைன்னு அர்த்தம் இல்ல, உள்ள இருக்கும், அது வெளிப்படுற நேரம் மாறிக்கிட்டு இருக்கும். சில சமயம் நமக்கு ஃபீலிங் ஆஃப் ஹெல்ப்லெஸ்னஸ் வரல, ஒரு பிரச்சனை வரும்போது. சில சமயம் ஒரு ஃபீலிங் ஆஃப் அன்ஹாப்பினஸ் வருது. சில சமயம் எனக்கு ஒரு பயம் வருதுங்க, ஃபீலிங் ஆஃப் இன்செக்யூரிட்டி அபவுட் த ஃபியூச்சர், அபவுட் மை ஆரோக்கியம் ஆஃப் மை பாடி. இதெல்லாம் எனக்கு பயம் வருது அப்படின்னா அதெல்லாம் உள்ள இருந்தானே வெளியில் வருது. யாரு எங்க உள்ள இருக்குது? என்னுடைய மனதுக்குள் உள்ள ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிறதுனால தானே அது வெளியில வருது. உள்ள இல்லாம எங்க வெளி வருமாங்க? சில சமயம் வந்தா தாங்க எனக்கு, மற்ற சமயம் நல்லா இருக்காங்க அப்படி இல்லைன்னு அர்த்தமே என்ன? அது எப்பவுமே உள்ள இருக்குது, பதுங்கி இருக்குது. பாயாத புலி மாதிரிமாங்களா, அந்த மாதிரி பாயாத புலி எப்படித்தான் இருக்கும்? இற சாப்பிட்ட புலி உள்ள கம்முன்னு தான் இருக்கும். அந்த மாதிரி உள்ள இருக்கு. இறைவன் சொல்றார் இதெல்லாம் உள்ள இருக்கு. இன்னொன்னு இருக்கு, ஃபோர்த், எப்ப பாருங்க இருக்கிறது திருப்தி இருக்காது. ஐ வாண்ட் டு பிகம் சம்திங். என்ன நீங்க அச்சீவ் பண்ணிருந்தாலும் சரி, 1 கோடி டர்ன் ஓவர் பண்ணியாச்சு, எங்க 2 கோடி பண்ணணும். 2 கோடி டர்ன் ஓவர் பண்ணியாச்சு, எங்க அடுத்து 3 கோடி பண்ணணும். 3 கோடி பண்ணியாச்சு, 4 கோடி பண்ணணும். அதுக்கப்புறம் என்ன? ஐ வாண்ட் டு பிகம், சம்பாரிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கணும். கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் குழந்தை பிறகு, குழந்தை நல்லவர். இப்படி என்ன ஆயிட்டே இருக்குல்ல? ஃபீலிங் ஆஃப் ஐ வாண்ட் டு பிகம் சம்திங். இட்ஸ் அ ப்ராப்ளம். அடுத்து 5வது ஃபீலிங் த ஃபியர் அபவுட் த ஃபியூச்சர், அல்லது டெத் பத்தின பயம், எதிர்காலத்தை பற்றின பயம், அல்லது இறப்பை பற்றிய பயம், அல்லது வயசாகி போயிருமோ, அல்லது நோய் வந்துருமோ, வியாதி, ஜரா, மரணம். இந்த 3, வியாதி, நோய், ஜரா, ஓல்டேஜ், அடுத்தது மரணம். இந்த 3 பத்தின பயம் உள்ள இருக்குது. அதுக்கு பேர் தான் சம்சார துக்கம். இந்த பயத்துக்கள் இந்த எல்லாரும் என்னது, 4 என்னது? சம்சாரம்னு பேர். ஒய்ஃபுக்கு பேர் சம்சாரம் இல்ல, இது உள்ள இருக்கிறது. இதுக்கு பேர் தான் சம்சாரம். என்னது? ஃபீலிங் ஆஃப் ஹெல்ப்லெஸ்னஸ், ஃபீலிங் ஆஃப் அன்ஹாப்பினஸ், ஃபீலிங் ஆஃப் இன்செக்யூரிட்டி. அடுத்து என்ன சொல்றது, ஐ வாண்ட் டு பிகம் சம்திங். ஐ எம் நாட், ஒரு பூர்ணத்துவம் இல்லாத ஒரு மனம், எதுலையுமே ஒரு திருப்தி இல்லை. ஐ எம் நாட் சாட்டிஸ்ஃபைட் வித் வாட் ஐ எம் ஹேவிங்கிற ஒரு உணர்வு. ஐ எம் நாட் சாட்டிஸ்ஃபைட் வித் வாட் ஐ எம் ஹேவிங். அதுதான் 4வது. 5வது ஃபீலிங் ஆஃப் ஃபியர் அபவுட் ஃபியூச்சர், ஃபியர் ஆஃப் டெத், ஃபியர் ஆஃப் ஓல்டேஜ், ஃபியர் ஆஃப் வியாதி. இது 4. இதெல்லாம் தான் அபூர்ணத்துவம் வேறு. அபூர்ணத்துவம், பூர்ணமில்லாத மனம். இது எல்லாத்துடைய மனதிலும் உள்ள இருக்கு. இல்லாதவங்கிறது இந்த உலகத்தில் கிடையாது. சில சமயம் வெளிப்படலாம், சில சமயம் வெளிப்படாமல் இருக்கலாம். வெளிப்படலிங்கிறக்காக இல்லைன்னு புரிஞ்சு வச்சிருக்கான் பாத்தீங்களா நாம இப்ப. அதுதான் பிரச்சனை. நம் மனதை நாம் பார்க்காதனால உள்ள என்னென்ன ப்ராப்ளம் இருக்குன்னு இறைவன் இப்ப சொல்றாரு. ஏன்னா இறைவன் நமக்கு கோடிட்டு காமிக்கிறாரு, அடே இதெல்லாம் உனக்குள்ள இருக்கு, அதுதான் வெளியில பட்டு. அப்பப்ப என்ன பண்ணிட்டு இருக்குது, ஒரு திடீர்னு ஒரு லாஸ் வருது, பிசினஸ் லாஸ். உள்ள இருந்து என்ன வரும்? ஃபியர். அப்பதான் வரும். இப்ப நல்லா கிளாஸ் கேட்கும்போது நல்லா தான் இருக்கும். எந்திரிச்சு போய் ஒரு பிரச்சனை அப்படிங்கும்போது இதெல்லாம் உள்ள. சோ இதெல்லாம் என்னது? மனதில் இருக்கிற சம்சார துக்கம்னு பேர்.
அதுதான் அபூர்ணத்துவம் தான் சம்சார துக்கம். புரிஞ்சுங்களா? இந்த ஒரு வேர்டு அபூர்ணத்துவங்கிறது இன்மனம். அடுத்து சொன்ன சுத்தம். சுத்தம்னா ஏங்க எங்களுக்கு தெரியாதாங்க, காலேஜ் சர்ஃப் போட்டு குளிக்கிறது, சரி சோப் போட்டு குளிக்கிறோம், ஷாம்பு போட்டு குளிக்கிறோம், இவ்வளவு சுத்தம். வீடுன்னா டெட்டால் போட்டு கழுவணும் தெரியும். இந்த மாதிரி சுத்தம்ங்கிறது ரெண்டு, பகிர் சுத்தம், ஆந்தர சுத்தம். பகிர்னா இந்த உடலை சுத்தமாக வச்சுக்கிறது, என்னுடைய சுற்றுப்புறத்தை வீட்டை சுத்தமாக வச்சுக்கிறது. அடுத்த முக்கியமான விஷயம், இது ரெண்டு நல்லா ஓரளவு பண்ணிடுவாங்க, நம்ம வாழ்ற நாட்டை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். பகிர் சுத்தத்துல ரொம்ப எல்லாரும் வீக்கா இருக்கிற இடம் அதான் இருக்கும். சில பேரு தன்னைத்தானே சுத்தமா வச்சுக்க மாட்டாங்க, அது கேட்டகரி வேற. சில பேரு வீட்டை சுத்தமா வச்சுக்க மாட்டாங்க, அதுலயே நம்ம சாட்டிஸ்ஃபை ஆயிடுவோம். அவங்க அது ரெண்டுல இருக்கவங்க எதை பத்தி கவலைப்படுறது இல்ல, நாட்டினுடைய சுத்தத்தை பத்தி கவலை. ஊர் சுத்தம் எடுத்துக்குங்களேன், அவங்க அதை பத்தி கவலையே படுறதில்ல. பக்திம்பாங்க, கண்கூடா பார்த்தது, நடந்தே போறோம் பழனிக்கு, பா அதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லைங்க. எப்படித்தான் நினைச்சாவே நமக்கு அப்படியே பயமா இருக்கும். நடந்து போவாங்க, ஆனா அங்கங்க அவங்க பழனி பாத யாத்திரை போன பாதையை நீங்க திருப்பி 2 நாள் கழிச்சு போய் பாருங்க, அங்கங்க பாலிதீன் கவர்ஸ் பேப்பர்ஸ் அப்படியே வீசி போட்டு அப்படியே போக வேண்டியது. என்னது இது? இதுக்கு பேர் பக்தியா? தேசபக்தி இல்லாமல் எங்க தேவதா பக்தி? நீங்க பாருங்க, இது எது என்னத்துக்கு நாங்க இதுதான் சொல்றது, மனதுக்குள்ள ஒரு மெச்சூரிட்டி. பக்திங்கிறது நமக்கு எதை கொடுக்கணும்? ஒரு மெச்சூரிட்டி கொடுக்கணும். எப்படி நான் என்ன சுத்தமா வச்சுக்கிறனோ, என் வீட்டை சுத்தமா வச்சுக்கணும், அது மாதிரி என்னோட சுற்றுப்புறத்தில் எப்படி வச்சுக்கணும்? சுத்தமாக வைத்துக் கொள்ளுதல். அது சாஸ்திரம் சொல்லும். எந்த இடத்தையும் நான் சுத்தமா வச்சுக்கணும்னு நமக்கு தோணும். ஏன்னா உலகம் இவ்வளவு பெருசு இருக்கு, நான் வாழ்றது ஒரு இடம். உலகத்தை நான் எந்த இடத்தையும் நான் சுத்தம் பண்ண முடியும்? எங்க சுத்தி வீட்டு எல்லாம் ஓகே. இது எப்படி நான் புரிஞ்சுக்கிறதுனா, உன் கண் எந்த இடத்தை பார்க்கிறதோ அந்த இடத்தை உன் கண் பார்ப்பதினாலேயே அது சுத்தமாக்கப்பட வேண்டும். நீங்க எங்க வேணா இந்த ரூல் அடிக்கடி நினைச்சுக்குங்க. என் கண் உன்னை பார்க்குது, என் கண் பார்ப்பதினாலேயே அந்த இடம் என்ன பண்ணி இருக்கணும்? சுத்தமா இருக்கணும். எவ்வளவு அழகா டெஃபினிஷன் பாருங்க சுத்தத்துக்கு. எது? பகிர் சுத்தத்துக்கு. நீங்க உடம்ப பாக்குறீங்க, சுத்தமா இருக்கணும். உங்க வீட்டை பாக்குறீங்க, சுத்தமா இருக்கணும். கண் எதாவது பாக்குது, பாக்குறதுனாலயே அந்த இடம் என்னன்னு சொல்லுதான் அந்த கண்ணு, ஏய் சுத்தமாக்குன்னு சொல்லுதான். இந்த இடம் உங்க கண்ணு காமிக்குதா இல்லையா அந்த சுத்தத்தை? அது கண்ணு என்ன காமிக்குதான்? ஏய் இந்த இடத்த சுத்தம் பண்ணுன்னு தான் அது காமிக்குது. சோ இது வீட்டுக்குள்ள சரி, உடம்பு சரி. நீ வீட்டுக்கு வெளில போறீங்க, இப்ப நீங்க ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு காமன் டாய்லெட், அப்போ என் கண்ணு நம்ம அதை யூஸ் பண்றோம். நீங்க காசு கொடுத்து பண்றீங்க, காசு இல்லாம பண்றீங்க, ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க, ஒரு காமன் டாய்லெட் போறோம். அப்போ உள்ள ஒரு ஆட்டிடியூட் என்ன இருக்கணும்? அதை நான் யூஸ் பண்றதுனாலயே அது எப்படி இருக்கணும்? என் கண்ணால பாக்குறேன், அது யூஸ் பண்றதுனாலயே போறதுக்கு முன்னாலே கிளீன் பண்ணணும், போயிட்டு வரும்போது கிளீன் பண்ணிட்டு வெளியில வரணும். இதெல்லாம் நம்ம கலாச்சாரத்துல ஊறி போன விஷயம். அது விட்டுட்டு வெளியில போறதுனால வீட்டுக்குள்ள இருக்கிற பாத்ரூம் பாத்தீங்கன்னா படுத்துக்கலாம், அவ்வளவு நீட்டா இருக்கும். ஆனா காமன் டாய்லெட் போனா எப்படி பண்ணிடுறாங்க? ஏன் அந்த முரண்பாடு உள்ள வருது? அப்ப அவங்களுக்குள்ள மனதுக்குள்ள என்ன வரல? சுத்தம்ங்கிறது பூரணம், அபூரண சுத்தம். இப்ப அந்த வேர்டு அடிச்சுக்கிட்டீங்கன்னா உள்ள அவங்களுக்குள்ள இருக்கிறது பேர் என்ன? வீட்டு வச்சுக்குவேன், நான் எங்க வீட்டு நல்லா வச்சுக்குவேன். அது சில பேர் வீட்டுக்கு இருக்கும்போது பாத்தீங்கன்னா அவங்க கப்போடு அவங்களுக்கு மட்டும் சுத்தமா வச்சுக்குவாங்க. காமனான ஒரு ஹாலா இருக்கு பாத்தீங்கன்னா, அதை பத்தில எங்களுக்கு கவலையே கிடையாது. ஏன்னா அதெல்லாம் எங்களுக்கு இல்ல, அவங்க ரூமு அவங்க பொருள் அது கரெக்டா இருக்கும். இது எந்த லெவல சேர்த்துறது? சோ இந்த மாதிரி இருக்கிறதுனால என்ன நடக்குதுன்னு பாருங்க. அவங்களுக்கு ஆந்தர சுத்தம்ங்கிறது பிச்சு போட்டா கூட வர, சுட்டு போட்டா கூட வர. ஆந்தர சுத்தம் இல்லாதவர்களுக்கு, பகிர் சுத்தம் இல்லாதவர்களுக்கு சாஸ்திரம் சொல்ற ஆந்தர சுத்தம்ங்கிறது சுட்டு போட்டா கூட வராது. அதனாலதான் என்ன பண்றது? சுத்தமா வச்சுக்கோங்கிறது ஃபார் யோர் சேக். நீங்க பாக்குற இடத்த சுத்தமா வச்சுக்கிறீங்க, ஒரு பப்ளிக் பிளேஸ நீங்க பாக்குறதுனால அந்த இடத்த சுத்தமா வச்சுக்கிறீங்கன்னா அது நாட் ஃபார் தேஷா ஸ்டேக், அது நாட்டுக்காக அல்ல, உனக்காக. நீ பார்த்த இடத்த நீ சுத்தம் பண்றீன்னா அந்த இடத்தினுடைய ஓனருக்காகவோ அல்லது பப்ளிக் பிளேஸுக்கோ மற்ற மக்களுக்காகவோ அல்ல, எனக்காக நான் சுத்தம் பண்ணணும். ஏன்? அப்பதான் எனக்கு என்ன வரும்? ஆந்தர சுத்தம்னா என்னன்னு புரியும். பகிர் சுத்தமே இல்லைங்க, பகிர்னா வெளியுங்க, ஆந்தனா உள்ள. சோ உள்ளனா மனது, உடலை தேய்க்கிறதுல பகிரா போயிடும். உடம்புக்குள்ள இருக்கிற மனம் அது சுத்தம். அது வரணும்னா நீங்க வெளி உலகத்தை பத்தி கவலைப்படாம எப்படியோ நார வச்சுட்டு எங்க வீடு மட்டும் நல்லா இருந்த போதும், என் உடம்பு மட்டும் நல்லா இருந்த போது, சுத்தமா இருந்து பாருங்க. உடம்புக்கு சோப் போடுறதுக்கு எவ்வளவு வேணாலும் செலவு பண்ணுவாங்க.
அவங்க வாங்குற அந்த காஸ்மெட்டிக் பொருள் எல்லாம் பார்த்தா கடையில் ஒரு சோப்பு 500 ரூபா 600 ரூபாக்கெல்லாம் சோப்பு இருக்கு. அவ்வளோ விலை போட்டு சோப்பை வாங்கி உடம்ப சுத்தம் பண்ணிக்கிறோம், வீட்டையும் சுத்தம் பண்ணிக்கிறோம். பப்ளிக் பிளேஸ்ல போகும்போது அப்படியே சாப்பிட்டு பிளாஸ்டிக் கவரை தூக்கி அப்படி வீசிட்டு கார்ல போகப்போ அப்படி சைட்ல வீசிட்டு போறது. என்னது அது? அந்த சுத்தம் நமக்குள்ள என்ன? அப்ப என்ன பண்ணணும்? அந்த சுத்தத்தை நீங்க கம்ப்ளீட் பண்ணாதான் நீங்க ஆந்தர சுத்தத்துக்குள்ள கேட் திறந்து உள்ள வர முடியும், இல்லைன்னா உள்ள வரவே முடியாது. புரிஞ்சுங்களா? இது பகீர் சுத்தங்கிறது வெளியில வச்சுக்கிறது. ஆந்தர சுத்தம்னா என்ன சாஸ்திரம் சொல்லுது. இப்ப நான் சொல்ற ஒரு லாங் லிஸ்ட் கொடுக்குது. இந்த அசுத்தத்தை எல்லாம் வெளியில் தள்ளினா அதுக்கு பேர் ஆந்தர சுத்தம். நான் மனதுக்குள்ள இருக்கிற அழுக்குகளை சாஸ்திரம் சொல்லுது. நான் சொல்ல சொல்ல அப்படியே வரிசை எழுதிட்டு வாங்க. அதெல்லாம் சுத்தம் பண்ணிட்டீங்கன்னா மனசு என்னது? இப்ப என்ன இந்த இடம் சுத்தம் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒட்டடையெல்லாம் இல்லாம அடிச்சோம்னா அந்த ஒட்டடைங்கிறது அந்த இடத்துல அழுக்கு. அதை கிளீன் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆகுது? செவரு பாக்குறதுக்கு சுத்தமாகுதா? அப்ப அழுக்கு என்னன்னு தெரிஞ்சா தானே சுத்தம் பண்றது. இப்ப பாத்தீங்கன்னா வீட்டுல ஒட்டடை அடிச்சிருந்தா அதுக்கு வேற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வேணும். குப்பையா இருந்தா அதுக்கு ஏன்னா ஒட்டடை குச்சி வேணும். எது என்ன குப்பைன்னு தெரிஞ்சா தானே அதுக்கு தகுந்த உபகரணத்தை எடுத்து நீங்க சுத்தம் பண்ண முடியும். முதல்ல என்ன தெரியணும்? என்ன குப்பை, அதுக்கு தகுந்த கிளீனிங் ப்ராசஸ் போகணும். இப்ப முதல்ல என்னென்ன குப்பை உள்ள இருக்கு மனசுக்குள்ள? ஃபர்ஸ்ட் ராகம், லாங் லிஸ்ட் வரிசையா எழுதிட்டே வாங்க. ராகம். அப்புறம் அடுத்த கிளாஸ் நான் உங்களுக்கு மீனிங்ல கொடுக்குறேன். துவேஷம். ராகம்னா விருப்பு, துவேஷம்னா வெறுப்பு. மதம், மதம்னா கர்வம். மாத்சரியம் பொறாமை. மாத்சரியம். காமம் ஆசை. குரோதம் கோபம். லோபம் பேராசை. அதிருப்தி, என்ன கிடைச்சாலும் என்ன கிடையாது மனசுல, திருப்தி இல்லாத ஒரு மனம். ஹிம்சா, மற்றவர்களை துன்புறுத்துது, உடலால் வாக்கால் மனதால் துன்புறுத்தியது ஹிம்சை. சுயநலம் செல்ஃபிஷ்னஸ், எனக்கு மட்டும்தான் வேணும், யாருக்கு இருக்கக்கூடாது, செல்ஃபிஷ்னஸ். வித்தவுட் பீயிங் ஹானஸ்டி, நேர்மை இல்லாத ஒரு மனம். வித்தவுட் பீயிங் ஹானஸ்டி, அது பாத்தீங்கன்னா தமிழ் அழகா வரும், நேர்மை. நேர்மை எப்ப தெரியுங்களா வரும்? உண்மை, வாய்மை, மெய்மை, அதுதான் நேர்மை. உண்மை, வாய்மை, மெய்மை, தட் இஸ் நேர்மை. அழகான தமிழ் அதெல்லாம். உண்மைனாங்க தாட், உண்மை இங்க இருக்கணும், வாய்மை இங்க இருக்கணும், வாயில் இருக்கணும், அது பேர் தான் வாய்மை. மெய்மை உடம்பு, என்ன நினைக்குதோ என்ன பேசுறமோ மெய்மைன்னு என்னது, அதுதான் உடல் செய்யறது. இதெல்லாம் இருந்ததுனா தான் அதுக்கு பேர் என்னது, ஹானஸ்டி, நேர்மை. அதெல்லாம் இல்லாம இருக்கிறது நம்ம படிச்சுட்டு இருக்கிறது. வித்தவுட் பீயிங் ஹானஸ்டி, என்ன வேணா நினைச்சுக்கலாம், என்ன வேணா பேசிக்கலாம், அது மாதிரி இருக்கிறது வித்தவுட் பீயிங் ஹானஸ்டி. அப்புறம் கம்ப்ளைனிங் மைண்ட், இதெல்லாம் உடம்பு நம்ம மனதில் இருக்கிற அழுக்கு, டஸ்ட். murmuring mind, complaining mind, கம்ப்ளைண்ட் பண்றது, murmuring. non accepting mind, non acceptance is a dust. எதையும் என்னால ஏத்துக்க முடியலனா it is a dust. மற்றவங்களை மன்னிக்க முடியாத குணம். அடுத்தது forgiveness இல்லாத ஒரு மனம். தப்பு பண்ணிட்டாங்கன்னா மன்னிக்க முடியல நிக்கிறேன் பாத்தீங்களா, அது ஒரு அழுக்கு. மன்னிக்க தெரியணும், மன்னிக்க முடியாமை. எதையும் யாருக்கு ஷேர் பண்ணாத ஒரு நிலை, எதையும் ஷேர் பண்ண முடியாத ஒரு நிலை. அது அறிவா இருக்கலாம், பொருளா இருக்கலாம், பணமா இருக்கலாம். குட்டுக்கிறதுன்னா அப்படியே எனக்கு எப்படி ஆகுது, ஐயோ செல்ஃபிஷ்னஸ், எனக்கு மட்டும்தான் வேணும், யாருக்கும் கிடைக்கூடாதுங்கிற செல்ஃபிஷ்னஸ். ஷேர் பண்ண முடியாத குணம். இருக்கிறத கையில் இருக்கிறத இந்தான்னு கொடுத்துட்டு சாப்பிட்ற உணங்கோடு இல்லாம நான் பாக்குறோம். ஷேர் பண்ண முடியாதது. கருணை இல்லாத மனம். ஒரு கஷ்டப்படுற ஜீவனை பார்க்கும்போது மனசுல என்னையே கிடையாது, கருணை இல்லாத மனம். சொல்லிக்கிட்டே போகலாம். அடுத்தது பொருள்களுக்கு அடிமையாகிற மனம். எந்த பொருளுக்கு என்ன ஆயிரும், அடிமையாகிற மனம்.
அப்படியே பாத்தீங்கன்னா நீங்க அந்த கர்வம் அது எப்படி வெளிப்படும், தம்பம், இதெல்லாம் வெளிப்பாடுகள். தம்பம்ங்கிறது அதாவது கர்வம்ங்கிறது உள்ள இருக்கிற உணர்வுங்க. தம்பம்ங்கிறது எக்ஸ்பிரஷன் ஆஃப் கர்வம். அந்த கர்வம் தான் என்ன வரும், தம்பம் தம்படிக்கிறாங்க பாத்தீங்களா. அதுக்கும் கர்வத்துக்கு ரெண்டு வித்தியாசம் இருக்கு. கர்வம்ங்கிறது உள்ள இருக்கிற உணர்வு, வெளியில தெரியாது. கர்வம் தம்பம் அது வந்து அமானித்துவம்னா கர்வம், மானித்துவம்னாங்க கர்வம். அதான் அமானித்வம் அதம்பித்வம் அஹிம்சா சாந்தி ராஜவம் வரும். அப்ப ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றாரு, அமானித்துவம்னா கர்வம் இல்லாமல் இருத்தல் பாரு. அப்ப மானித்துவம்னா கர்வத்தோடு இருக்கிறது. அந்த கர்வத்தோட இருந்தோம்னா தான் அமானித்துவம் தம்பம் வரும், தம்ப அடிக்க ஆரம்பிப்போம். அதெல்லாம் என்னது, மனதில் இருக்கிற அழுக்குகள். அந்த மானித்தத்தினால் வருகிற எக்ஸ்பிரஷன் தம்ப அடிக்கிறது. அது வெளியில் தெரியும். கர்வம்ங்கிறது உணர்வு, அதை வெளிப்படுத்துறது தம்பம், அது வெளியில தெரியும். கர்வம்ங்கிறது உள்ளருக்கு தெரியாது. சோ இந்த மாதிரி ஒரு லிஸ்ட் போயிட்டே இருக்குது. பேசிக்கா இருக்கிறது மட்டும் இதெல்லாம் என்னது, மனதில் இருக்கிற அழுக்கு. கோபப்படுறமா என்ன ஒத்துக்கணும், எஸ் எனக்குள்ள அழுக்கு இருக்கு, எதையும் ஏத்துக்க முடியலையா, சுத்தி இருக்கிற எவனை பார்த்தாலும் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறனா அழுக்கு. யாரை பார்த்தாலும் மறுமறி, அவன் ஏன் அப்படி பண்ணான், இவன் ஏன் இப்படி பண்ணான், மனசுக்குள்ள அப்படியே கேள்வி எழுதா, அழுக்கு. இதெல்லாம் எப்படி சுத்தம் பண்றது, ஒரு போதி மரத்துக்கடையில போய் உட்கார்ந்து மனமே கிளீன் ஆயிரு, மனமே கிளீன் ஆயிரு, கிளீன் ஆகாது. தியானத்தினால என்ன பண்ண முடியாது, வி கேனாட் கிளீன். சில ஆர்கனைசேஷன் சொல்லித்தராங்க, தியானம் பண்ணிட்டே இருக்கு, எல்லாம் அழுக்கெல்லாம் கிளீன் ஆகாது. இது கிளீன் ஆகணும்னா ஸ்வயதாந்தத்துக்குள்ள வந்து வேல்யூ மெடிடேஷன் எல்லாம் பண்ணி சாஸ்திரம் உள்ள போகணும், மெடிடேஷன் உள்ள போகணும், அப்பா ஒர்க் அவுட் ஆகும். வெறும் மெடிடேஷன், சாஸ்திரமே இல்லாம வெறும் மெடிடேஷன் போதி மரத்து கடையில உட்காந்துட்டு ஊகாமைன்னு கேட்டுட்டு இருந்தா மட்டும் இதெல்லாம் என்ன ஆகாது, கிளீன் ஆக. நீங்க பாருங்க, இது எல்லாத்தையும் பகவான் சொல்லிட்டு இது எல்லாம் இருந்ததுன்னா ஞான விதி புரோக்தம் சாஸ்திரம். இந்த அழுக்கிலிருந்து நீ விடுபட்டுட்டீன்னு வச்சுக்கேன், அதுவே உனக்கு என்னது மோக்ஷன்றும். ஏன்னா அவ்வளவு ஒரு மனம் ரிலாக்ஸ் ஆகும். இவ்வளவு அழுக்க வச்சுக்கிட்டு how can I have a happy life? இதுதான் கன்க்ளூஷன். இந்த கிளாஸோட கன்க்ளூஷன். வித் ஆல் திஸ் டஸ்ட் நாம என்ன நினைக்கிறோம், ஹாப்பியா இருக்கணும். how can you have a happy life? is it a logic? is your thinking pattern is logic? இத்தனை உள்ள இருக்க மனசாட்சி இருந்தா தெரிஞ்சு போயிடும் நமக்குள்ள என்னென்ன இருக்குன்னு. இத்தனை வச்சுக்கிட்டு how can you have a happy life? you cannot have a happy life. so இதுல இருந்து அழுக்கு, இதுதான் சம்சாரம். இந்த துக்கத்திலிருந்து விடுபடுவதற்கு தான் இப்ப சாஸ்திரம் எங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வச்சிருக்குது, கர்மயோகம். எடுத்தோன்னே ஞானத்துல போக முடியாது, கர்மயோகம் பண்ணு. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம்.